எத்தனையோ துயர நினைவுகள், ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ற உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரியார் பேருரையாளர், பல்துறை வித்தகர், இனமான உணர்வாளர், என்றைக்கும் நம்மோடு இருந்தவர், இருப்பவர், இறையன் அவர்களுடைய, பேராசிரியர் இறையன் அவர்களுடைய அந்த நினைவுகளை இன்றைக்கு நாம் மீண்டும் ஒரு முறை மறுவாசிப்பு செய்வதைப் போல, புத்தகங்களை படிக்கிற போது மறுவாசிப்பு செய்வதைப் போல இன்றைக்கு மீண்டும் இந்த செய்திகளை எல்லாம் எடுத்து இங்கே சிறப்பாக சுருக்கமான நேரத்தில் கோர்வையாகவும் என்றைக்கும் பதியக்கூடியதாகவும் இங்கே அமைத்திருக்கக்கூடிய அருமை தோழர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை விளக்க அணிச் செயலாளர், அருமை சகோதரர் மானமிகு வந்தியத்தேவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய புதுமை இலக்கிய தென்றல் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு என்றென்றைக்கும் அவருடைய உழைப்பையும் ஆற்றலையும் தந்து, ஓய்வு என்பது பதவிக்கே தவிர பொது தொண்டரத்துக்கு அல்ல என்பதற்கு இதோ நானும் ஒரு எடுத்துக்காட்டு தான் என்று காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா செல்வ கவிஞர் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக அறிமுக இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கலை அவர்களே, இந்த முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாணவகு தோழர்கள் புலவர் வெற்றியழகன், தோழர் வெங்கடேசன், வை கலையரசன், மூரா மாணிக்கம், பசுமன் ஆகிய அருமை தோழர்களே, கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாணவகு கவிஞர் கலிப்பொங்கன், கழகத்தினுடைய பொருளாளர், அவர்தான் நம்முடைய தலைவர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களை நமக்கு பிடித்து கொடுத்தவர். அதுதான் மிக முக்கியம். அவரை சிக்கன நாங்கள் அதை விட அழுத்தி பிடிச்சோம். அதுதான் முக்கியமான. அதனால் அது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த 1002 என்றெல்லாம் அந்த முறையாக போய் கொண்டிருப்பதில்லை. அப்படி வந்த அதே மாதிரி நம்முடைய வீரமர்த்தினி அவர்கள், வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்கள், அவர் மிக முக்கியமாக அதற்கு அடுத்தது யார் என்று பெரியார் நூலக வாசகத்தில் யோசனை போதும்பொழுது எனக்கும் அதே கருத்து, அதே மாதிரி கவிஞர் அவர்களுக்கும் அதே கருத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த ஒரு சிறப்பு. மற்ற அத்தனையும் இன்றைக்கு நம்ம குடும்பம், இறையனார் குடும்பம் வேறு, எங்கள் குடும்பம் வேறு அல்ல. ஒரே ஒரு கோடு வேணும்னா இருக்கலாம், ஒரு சின்ன கோடு, அது குருதி குடும்பம் அல்லது குருதி உறவுகள் என்று இருக்கலாம். ஆனால் யாரும் குருதி ஆராய்ச்சியர் இல்லை. ஐயா சொல்லிட்டார், ஆரியர் திராவிடன்னு பார்க்குறதுக்கே குருதி ஆராய்ச்சி கிடையாதுன்னு சொல்லும்போது, நம்ம கொள்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ளே பார்க்கும்போது குருதி ஆராய்ச்சிக்கு இல்லை, கொள்கை உறவுகளா குருதி உறவுகளா என்றால் கொள்கை உறவுகளே மிக ஆழமானது. அதில் அடங்கியதுதான் குருதி உறவுகள் என்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட அருமை தோழர்களே, பார்வையாளர்களே, தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த அரங்கத்துக்கு இறையனாரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. இப்போது எங்களை போன்றவர்களுக்கு தேவை அறிமுகம் என்பதை விட, அல்லது அவருடைய சிறப்பு என்பதை விட ஆறுதல் தேவை. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா அந்த இடம் சுலபமாக நிரப்பப்பட முடியாத ஒரு இடம். நம்முடைய இயக்கத்தில் சொன்னார்கள், மாணவ பருவம் தொட்டு எப்படியெல்லாம் நடந்தது. அவர் ஒரு பல்கலைக்கழகம் ஆற்றல் வாய்ந்தவர். எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய ஆள். திடீர்னு நாடகமாக உடனே எழுதுவார். ஹார்மோனிய போட்டியா அவர் கையில் சிக்கிவிட்டால் படாத பாடு விடும். அதுதான் மிக முக்கியம். அவர்களுக்குன்னு தனியாக யாரும் பயிற்சியாளர்கள், ஒரு நடிகர்கள்லாம் தேவையில்லை. இருக்கிறவங்க திடலில் யாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வருவார். ஒரு பக்கம் இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. யார் வர்றாங்களோ அவங்களெல்லாம் தயார் பண்ணுவார். அதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் அவர் ஒரு பெரிய பண்ணை முதலாளி. அதுதான் ஒரு அறிவு பண்ணை முதலாளி. ரொம்ப அளவுக்கு கொள்கையை வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். எந்த விவாதமாக பட்டிமன்றமாக அவங்க காலத்தில் நடந்த மாதிரி இல்லை. இப்போல்லாம் பட்டிமன்றங்கள் நடக்குது. அதுதான் மிக முக்கியம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இளையனார் இது வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ பெரிய அளவிற்கு கட்டணம் போட்டு பட்டிமன்றம் சாதாரணமாக இல்லை, கட்டணம் போட்டு வந்தேன் பெரிதும் அப்படின்னு இருக்கும். அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரி வருகிற நேரத்தில் அவர் எழுந்திரிச்சு வந்த உடனே ஒரே ஒரு காட்சி உங்களுக்கு சில பேர் பார்த்த உடனே இந்த வேட்டியை இழுத்து கட்டிட்டு வருவார். ஏன் சார் இதுதான் வருமா, வேட்டியை இழுத்து கட்டிட்டு தான் இருக்கிறதா வேடிக்கை சொன்ன உடனே அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டார். அவ்வளோதானே தவிர மிகப்பெரிய அளவிற்கு வருவார். அது மாதிரி எல்லா துறையிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசிரியர் கல்வி அதிகாரி என்ற அதிகாரி ஆளுமை திறன் அப்படிங்கிறது அடையாளம் வருகிற நேரத்தில் கல்வித்துறையில் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை எதிர்நீச்சல் போட்டாலும் மிக முக்கியமாக அப்படி வருகிற நேரத்தில் சிறப்பாக இருப்பார். குற்றாலம் பயிற்சி முகாமில் இன்னைக்கு அவர் விட்ட இடத்த தான் அவர் இருக்கிற காலத்திலேயே சிறப்பாக செஞ்ச நம்முடைய கவிஞர் அவர்கள் அதை செய்கிறார். என்ன கவிஞருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. ஏன்னா நான் உண்மையை தான் சொல்லி பழக்கப்பட்டவன். அதனால் என்னன்னா கண்டிப்புன்னா கண்டிப்பு அப்படியே பெரம்பலுக்காக தான் பாக்கி இருக்கிற அவர்கிட்ட. நம்ம கவிஞருக்கு அது சொன்னாலும் வராது, அது அவருடைய இயல்பு. அவ்வளோதான். அவர் கண்டிக்க தெரியாத ஒருவர், அவ்வளோதான். கண்டிப்பில் நம்பிக்கை உள்ளவர். ஆனால் வார்த்தைகளில் அவரால் கடுமையாக இருக்க முடியாது யார்த்தையுமே. நாங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக இருப்போம். அதில் ஒன்று சந்தேகத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க இந்தியா கூட, சோழர்கள்லாம் கூட. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருமையாக அவர் ஒரு பையன் யாராவது 2 தடவை வரலன்னா பையனை வெளியே போ அப்படின்வார். யார் சொன்னாலும் நாங்கள் குடிக்கிட மாட்டோம். அவருடைய வேகத்தை பார்த்த உடனே ஊருக்கு போ, பெட்டி எடுத்து பை எடுத்து போயிடணும். கட்டுப்பாடு இல்லைன்னா இந்த இயக்கத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ தூரம் ஒரு கட்டுப்பாடோடு இந்த இயக்கத்துக்கு வந்தவர். பெரியார் திடலுக்கு ஒரு என்ன பெருமைன்னா, இந்த பெரியார் திடலில் இருக்கிற ஒவ்வொரு மேடை, ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு அங்கங்கள் எல்லாமே எங்கள் கொள்கை தங்கங்கள். அதுதான் அவர்கள் கட்டியதுன்னா இப்போ நம்ம இது வெறும் செங்கலால் கட்டப்பட்டதில்லை. அவர்களுடைய உறுதியால், அவருடைய தியாகத்தால், அவருடைய தன்னல மறுப்பால் கட்டப்பட்டது. அது பாட்டுக்கு பெரிய சங்கடமே எனக்கு என்னன்னா இழப்புன்னா, உங்களோட பேசிக்கொள்ளும்போது அதில் பகுத்தறிவு அடிப்படையில் ஐயாவை நினைத்து கொண்டு மற்ற இடங்களில் நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுகிறது. எந்த ஆறுகள்னா இவர்கள்லாம் எங்களுக்கு பெரிய உறுப்புகள், உடல் உறுப்புகள் மாதிரி. பல ஒரு இந்த கை ஒரு பணி, அந்த கைக்கு ஒரு பணி, காலுக்கு ஒரு பணி, மூளைக்கு ஒரு வேலை, இதயத்துக்கு ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பேர் நம்முடைய பெரியார் தருது. ஐயா நம்முடைய இறையனவர்களானாலும் அதே மாதிரி நம்முடைய ஆசானவர்களானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆளவந்தாரவர்களானாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தன்மையும் வாய்ந்தவர்கள். அவர்களெல்லாம் ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் இன்றைக்கு உலகளாவிய இயக்கமாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது ஏதோ ஒரு தனி மனிதனுடைய அல்லது தலைமையினுடைய ஒரு சிறப்பு அல்லது சாதனை என்று யாரும் நினைத்தால் அது ஒரு தவறான கருத்து. நான் உறுதியாக சொல்கிறேன். அது பெருமைப்படுத்தலாம், உற்சாகப்படுத்தலாம். ஆனால் அந்த உருவத்துக்கு பின்னாலே அவர்களுடைய அங்கங்களாக இருக்கக்கூடியது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார். அவர்கள் செய்திருக்கிறார். அவர்களுடைய உழைப்பு இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டு சிந்தனை, ஒரு கூட்டு குடும்பத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நம்முடைய இயக்கம் அப்படி கிடையாது. இன்னும் கேட்டால் நாளாக நாளாக மற்ற இயக்கங்களுக்கு முதுமை வரும். மனிதனுக்கே முதுமை, வயது. ஆனால் நம்ம பார்வை வித்தியாசம். வயது யாருன்னா முதுமை வராது, நமக்கெல்லாம் இளமை வரும், முதிர்ச்சி வரும். அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரி முதிர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே என்னன்னா இவர்களை போன்றவர்கள் ஏராளமாக, யுவராசனவர்கள் வரிசையாக சொல்லலாம். அது பட்டியலை நினைத்தா ஏராளம் இருக்கு, சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அவருடைய பங்களிப்பு எந்த விதமான ஒரு வாய்ப்பு இல்லாத ஓய்வு பெற்ற பார்ப்பனர்கள்லாம் சங்கடமடத்துக்கு போகும். அவர்களோட பெருமையாக பெரிய அளவு எலெக்ஷன் கமிஷனில் பெரிய படையில் இருப்பார். அங்கே போய் சாதாரணமாக இந்த உணர்வு இனநலன் உணர்வு இருக்க அதில் ஒரு பகுதி, அது பெரும்பகுதி இல்லை, ஒரு பகுதி வந்திருக்கிறதுனா பெரியார் திறன். அதுக்கு இறையன் போன்றவர்களெல்லாம் எடுத்துக்காட்டு. பெரியார் பேருடையாளர் அப்படின்னு மிகப்பெரிய அளவு. ஆகவேனா இந்த வாய்ப்புகள் இது ஒரு 1000 காலத்து பயிராக அது பாட்டு நடந்து கொண்டிருக்கும். நபர்கள் வருவார்கள் போவார்கள், நீங்கள் நாங்கள் இருப்போம் நாளைக்கு. ஆனால் அமைப்பு இருக்கும், தத்துவம் இருக்கும். கொள்கைகளுக்கு எப்போதுமே மரணம் கிடையாது.
அதுவும் தந்தை பெரியாருடைய நதி ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருக்கும். அதுதான் மிக முக்கியம். அதற்கெல்லாம் என்ன காரணம்? அதனுடைய அலைகளாக நீர்நிலைகளாக வற்றாத ஒரு போக்கு இருக்கும் என்று சொன்னால் இறையன் போன்றவர்கள் தான் மிக முக்கியமானது. அதை எல்லாத்தை விட ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய நண்பர்கள் வட்டத்தில் ஒரு அடிக்கடி கேலி பேசி கிண்டல் பேசி நகைச்சுவையாக பேசுறதுக்கு ஒரு சில தேவை. எனக்கு அது மாதிரி யாரும் சீக்கிரம் வரமாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அது இருக்க சிக்கல் அதுதான். அதுதான் மிக முக்கியம். வீட்டுக்கு போனாலும் மரியாதை காட்டுவாங்க. என்னுடைய துணைவியார் வேணா கொஞ்சம் இடித்து சொல்லுவாங்க. அது இடிப்பாரு, அதுதான் அது நல்ல கடுப்பாரு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படி வேணும். அதுதான் மிக முக்கியம். உடனே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐயா இறையனாருக்கு அது கூட ஒரு வழிபாடு தான். அவர் திரும்ப என்ன ரிட்டார்ட் பண்ண மாட்டார். அதுதான் மிக முக்கியம். நான் தெளிவாக அவர்கிட்ட சொல்லுவேன். அவர்கிட்ட உணவு ஒவ்வொரு நேரமும் அதாவது வேற நகைச்சுவை எடுப்பது என்ன இறையனார் என்ன எழுத்து என்ன நான் நீங்கள் இலக்கணம் படித்தவங்க நான் வேடிக்கையாக அவர்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் இலக்கணம் தமிழ் புலி நான் எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு வராது. அதனால் பெரிய ராணா போடுறதா சின்ன ராணா போடுறதான்னு இறையனார் நல்ல இறை பார்த்து போடுங்க அப்படி இறை இறை அவர் சிரிச்சுக்குவார். ரொம்ப அவர் ஏதாவது நகைச்சுவையாக பேசணும்னா ரொம்ப களைப்பாக இருக்கும், சோர்வாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசுவேன். என்ன இறையனார் வந்துட்டீங்களா? நான் வந்த உடனே நான் பார்ப்பார். அறையில் பார்ப்பேன். வண்டுவம் பார்த்து விட்டு வந்தீர்களா அப்படின்னு. எனக்கு முதல்ல பண்டுவோங்கிற வார்த்தை அவர் சொல்லித்தான் தெரியும். எனக்கு அதுக்கு முதல்ல தெரியாது. என்ன பண்டுவம் பார்த்து விட்டு வந்தீர்களா அப்படின்னு அப்படியே சிரிச்சுப்பார். அவ்வளோதான். தவிர அம்மா இருந்தாங்கன்னா திருமணம் இருந்தாங்கன்னா இன்னும் அதை ரொம்ப சுவையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போகிறாங்க. ஆகவே தான் ஒரு பெரிய உங்களுக்கு அது வர்ணிக்க முடியாத ஒரு பலம். அதுதான் மிக முக்கியம். இன்னமும் அந்த குடும்பம் அந்த இடத்த இருப்பதற்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே இன்னைக்கு அவர் இல்லைங்கிறத ஒரு பெரிய அளவுக்கு மாற்றி இருக்கிறது இந்த குடும்பம். ஒவ்வொருத்தரும் அது இசையானாக இருந்தாலும் பசுமண்ணாக இருந்தாலும் இங்கே சகோதரிகள் இருந்தாலும் எல்லாத்துலேயும் எதை எந்த கொள்கையை உயிர் மூச்சு கொள்கையாக அவர்கள் கடைப்பிடித்தார்களோ அப்படியே அந்த கொள்கை குடும்பம் என்று சொன்னால் நல்ல குடும்பம் ஒரு சுயமரியாதை பல்கலைக்கழகங்களுக்கு அதுதான் உண்மையான குடும்பம். குடும்பம் அவ்வளோ பெரிய வாய்ப்புகள் எல்லாருமே. அவருடைய சிந்தனை இருக்கு பாருங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவரை விட ஒருபடி அதிகமாக திருமகளுடைய சிந்தனை இருக்கும். இன்னும் வேகமாக இருக்கும், புரட்சிகரமாக இருக்கும். மிக ஜாதியை ஒழித்தவள் கொடுத்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேகமாக இருக்கும். பிள்ளைகள் அதை விட ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. யாரும் ஒருத்தருக்கு கொள்கையில் போட்டி போட்டால் யாருக்கு பரிசு கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது. இதுவரையிலும் நம்ம இதில் பெரும்பாலும் ராகுகால திருமணம் தான் நடத்தியிருக்கோம். அவர் தான் என்ன பண்ணார், திருப்பூரில் இருக்கும்போது நினைவு இருக்கு எனக்கு, யமகண்டத்தில் திருமணம்னா என்கிட்ட நேரம் கேட்டப்போ 11:30 12:30 அது ஒரு நமக்கு அது தெரியாது பூராமே இல்லை என்ன. அதுதான் சார் நான் கேட்குறேன், நான் வேடிக்காம என்ன இறைவன் சார் வாங்க அப்படி நான் அப்படி தான் கூப்பிட போகிறேன். இதே நீங்கள் நேரம் நாங்கள் தான் காலையிலே வந்துடுறோமே, காலையிலே நடத்த வேண்டியதானே என்ன. அது இந்த நேரம் தாங்க ரொம்ப முக்கியம், ஏக முக்கியம்னா. யமகண்டங்க இதுவரையில் ராகுகாலம் தான் நடத்திடுறதோட யமகண்டத்தில் நடத்தணும், நடத்தி காட்டணும் அப்படின்னார். அதுங்க ஏங்க அப்புறம் தான் பேசணும். ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் தான் உண்மையான கண்டம், யமகண்டம் எதுக்கு அப்படி வேடிக்கையாக தான் அதை பேசி அப்படி நடத்த திரும்ப எல்லா மூட நம்பிக்கைகளும் அழிக்கிறது. எதை பேசினாலும் அதே மாதிரி ரொம்ப சரி. கலைஞர் இறுதி மரியாதை செலுத்தினான்னு சொல்கிறப்ப கலைஞருக்கு அளவு கடந்த ஒரு வியப்பு. எப்படி இவருக்கு நம்ம திடலுக்கு போனாலே ஒரு வியப்போடு சொல்லிட்டு போவார். நம்ம ஆற்காடு வீராசாமி அவர்களும் மற்றவங்களும் அவர் தான் கூட வருவார். அப்பா பழைய இதில் வந்த உடனே அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவார். கடலுக்கு கலைஞர் திரும்பி போனார்னா சார் அதே மாதிரி அடுத்து டிஆர் பாலு அதுக்கப்புறம் அங்கே வந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் வரும். அவங்க போய் வீட்டில் விட்டுட்டு கோபால் விட்டு ஏன்யா நீங்கள் ஏன் சார் நீங்கள் அவர் அப்படியே சொல்லுவார். அண்ணா இவர் பாலு சொல்லும்போது ஏன்னு சொல்லுவார். போராமல் சொல்லும்போது எங்களுக்கு திட்டு வாங்கி கொடுக்கறதுக்கிட்டே நீங்கள் தடவை வச்சுருக்கீங்க என்னையா வேறு.
அவர் எப்படி இருக்காரு? நாம் இவ்வளவு செலவு பண்ணுறதை விட அவங்க இதில் பாதி கூட பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க பெரியார். யாராவது இருப்பாங்க, என் மேலே யாராவது வந்து ஒரு ஆள் விழுந்தாங்களா, யாராக்கிட்ட எவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க, ஆள் வச்சு திருமணத்துக்கு போனால் மணமக்களே விடுறது இல்லையா, மணமக்களை தேடி கண்டுபிடிச்சதை நான் பார்த்து உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார். அப்படி எல்லாம் சொல்லும்போது அவர்கள் வியந்த ஒரு செய்தி சுருக்கிறேன். ஏன்னா இதுக்கே நேரம் ஆகிடும். நம்ம விஷயத்தை போன தடவை பேச முடியலன்னு தான் இந்த தடவை போட்டேன். இந்த தடவையும் பேச முடியாத அடுத்த கூட்டத்தையும் நானே ஆக்கிட்டு இருப்போம். அது மாதிரி முக்கியமாக அதில் என்ன இருக்குன்னா, நம்முடைய பெரியார் நூற்றாண்டு தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் பெண்கள் அதில் நிகழ்ச்சிகள் வருது. அந்த நிகழ்ச்சிகளில் கலைஞர் வர்றார். ரொம்ப பிறகு பெரிய அழைச்சிருக்கோம் முதலமைச்சர். அப்போ அவருக்கு வந்து சிறப்பாக அதில் பட்டமரம் துளிர்க்கும் ஒரு நாடகம் அவரே எழுதி அந்த பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து எல்லாம் ஒரு 2 நாள் கூட இருக்காது, வந்து உட்கார்ந்து எல்லாம் பண்ணார். அவங்களுடைய சாதனைகள் எப்படி, அந்த ஆட்சியினுடைய சாதனைகள் அத்தனையும் இவரே எல்லாமே கதை, வசனம், டைரக்ஷன், பாட்டு, இசை எல்லாமே அவர் தான். அதை நடத்தின உடனே வியந்து போயிட்டு கலைஞர் சொன்னார், எங்கள் ஆளு கூட வரிசையாக சாதனை சொல்ல முடியாது, இதில் பிள்ளைகளை அவ்வளோ அழகாக சொல்லி நல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் அதை சென்னையில் நடத்தி காட்டணும்னார். சென்னையில் பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து நடத்தி காட்டணும், மிக முக்கியமாக. அது மாதிரி தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்தது கூட அப்படி நடத்தி காட்டணும். அப்படி ஒரு அசாதாரண எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாதாரணமானவர்கள் கிடைக்க முடியாதவர். அவ்வளோதான். எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடாதவர், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் என்றைக்கு நம்மோடு தான் இருக்கிறார். ஏன்னா பிள்ளைகள் அவருடைய வாழ்வுடையவர். எனக்கு கூட திருமகள் அவர்கள் திருமண நிலையத்தை பார்த்து நல்லா அருமையாக பண்ணாங்க. திருமகளுக்கு உடல்நல சரியில்லைன்னு உடனே ரொம்ப சங்கடப்பட்ட மனசு, யார் இது நடத்துறது, என்ன செய்யறது. பசுமன் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக, அதனால் வேடிக்கை. இதில் நம்ம ஐயாவுடைய கொள்கை அதை சரியாக புரிந்து கொண்டு அதை அத்தனையும் செய்யக்கூடிய அளவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, அதுதான் மிக முக்கியம். அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இங்கே வரும். நாளைக்கும் பெரியாருக்கு பின்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இப்போ இன்னொரு கேள்வி இப்போ வருது. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இயக்கம் சரியாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம்னா இயக்க குடும்பங்கள் சந்திச்சிருக்கணும். ஏன்னா இறைவனருடைய நினைவில் பெரியாருக்கு பிறகு எப்படிங்க என்னங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இப்போ அது இல்லை. நான் கொஞ்சம் தயக்கத்தோடு, ஆனாலும் இது நம்ம குடும்பங்களுக்கு பிறகு உங்களுக்கு பிறகு என்னங்க அடுத்த கேள்வி கேட்குறப்ப, எங்களுக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு என்னவோ அது மாதிரி தான் எங்களுக்கு பிறகு என்ன, அது வந்து இது இதை நாமினேஷனாக வைக்க முடியாது. அது கிடையாது. அந்த தத்துவம் மனிதர்களுக்கு, தனி மனிதர்களுக்கு வேண்டுமான மரணங்கள் உண்டு. தத்துவங்களுக்கோ கொள்கைகளுக்கோ, அதுவும் எதிர்நீச்சல் போடக்கூடிய அளவுக்கு பயிற்சியாளர்களுக்கோ அந்த கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தார். ஆகவே தான் இறையனார் என்பது ஒரு தனிநபர் அல்ல, ஒரு நிறுவனம். இந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய பங்கு, அதுக்கு அடையாளம் தான் பெரியார் திடல். பெரியார் திடல்லையே குடியிருந்தாங்க. பெரியார் திடல் என்னென்ன செய்யணும் என்ன கேட்டால், திருமகள் வேகத்துக்கு மற்றவங்களால வர முடியாது. மிக முக்கியமாக என்கிட்ட ஏதாவது வந்து பேசுனாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி, அதோட அவங்களுக்கு வந்து படிச்சுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள். ஆனால் மற்றவங்க மட்டும் பகிர சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்குங்க, இதெல்லாம் நம்ம செய்யணும், அதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போகணும், ஏற்பாடு பண்ணணும், அதுதான் என்ன பண்ணுறது, அதனால் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆகவே அவருடைய நினைவு என்பது இருக்கிறத நம்மை பொறுத்தவரையில் பாடங்களை மீண்டும் திரும்பவும் படித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை பற்றி அவருடைய அந்த போட்ட பாதை, சபலத்துக்கு ஆளாகாமல் தியாகங்கள், இது அத்தனையும் செய்து இந்த கொள்கை அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படிங்கிறத வரணும். ஏன்னா எதிரிகள் வந்து ஒரே ஒரு வித்தியாசம், அந்த காலத்து எதிரிகளுக்கு இந்த காலத்து எதிரிகளுக்கு நான் அடிக்கடி எல்லா பொதுக்கூட்டங்களில் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு புதுசாக இருக்காது பல பேருக்கு. பழைய எதிரிகள் நாணயமான எதிரிகள், இந்த எதிரிகள் நாணயங்கட்ட எதிரிகள். ஒரு ஆள் எந்த அளவுக்கு வேணாலும் கீழே இறங்குவாங்க. அந்த இறங்கும்போது நாம் இறங்கலைன்னாலும் மற்றவங்களை அவரை இறக்கி விடுவார்கள், அது ஒன்றும் சந்தேகமே இருக்காது.
ஆகவே தான் நண்பர்களே, இந்த இறையனார் அவர்களுடைய நினைவில் இன்றைக்கு புதுமை இலக்கிய தென்றல் என்ற அந்த ஒரு வாய்ப்பு ஏற்கனவே இருந்ததுதான். இரண்டும் அது இணைஞ்சுது. நல்ல இணைப்பு என்று சொல்லக்கூடிய அளவில் அருமையாக தலைவர் அவர்கள், வந்தியத்தேவன் அவர்கள் சிறப்பாக இங்கே எடுத்து சுருக்கமாக சொன்னாலும் குரல் மாதிரி எல்லாவற்றையுமே ஒரு கேப்சூலில் அடைச்சிட்டாரு. பாராட்ட வேண்டும். அடுத்ததும் நம்ம ஜெகதீசன் அவர்கள் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் பேச இருக்கிறார் பெரியார் நூலகத்தில். நல்ல பொருத்தமான ஒரு வாய்ப்பு. இதுக்கிடையில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு இப்போ வர்றேன். என்னுடைய தலைப்பு ரொம்ப அதாவது வித்தியாசமாக இது மற்றது ரொம்ப கொஞ்சம் மாறுபட்ட ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. எது இலக்கியம், யார் இலக்கியவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. இலக்கியம்னால எல்லாவற்றிலும் இந்த பண்பாட்டு படையெடுப்பு நுழைஞ்ச மாதிரி இலக்கியங்கிற சொல்லே தமிழ் சொல் இல்லை. அதுக்கு பதிலாக அது வடமொழி சொல், சமஸ்கிருதம். அது லட்சியம் அதிலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டபோது இலக்கியத்தை ஆய்வு செய்கிறதுக்கு முன்னால் இலக்கியங்கிற சொல்லிலேயே போராட வேண்டிய அவ்வளவு உண்டு. இதுதான் மிக முக்கியம். நம்முடைய இயக்கத்திற்கு, தந்தை பெரியாருடைய இயக்கத்துக்கு, சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 கொண்டாடுகிற இந்த காலகட்டத்தில் பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவது தான், அதுக்கு பிறந்தது தான் சுயமரியாதை இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய அடிப்படையில் இதுவே இலக்கியம் தனியாக கிடையாது. இதெல்லாம் வடமொழி இலக்கியம் தான். எப்படி வடமொழி தான், ஒரே மொழி, சமஸ்கிருதம் தான் எல்லாத்துக்கும் முன்னால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கோ அது மாதிரி சொன்னார். ஆனால் சமஸ்கிருதத்தை நம்ம பிரச்சாரத்தினாலேயே அடிச்சுட்டு எல்லாத்தையுமே பிரச்சாரம் தான் மிகப்பெரிய அளவுக்கு பரப்புரையா. அதே ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது எப்படி பொய்யுடைய ஒருவன் சொல் மெய்போலுமே மெய்போலுமே, அவ்வளோதான். அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த வாய்ப்புகளை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்கிற மாதிரி பெரியார் ஐயா தான் ஒரே கேள்வி கேட்ட அந்த உரட்டுன்னு சொன்னதை மட்டும் இல்லை, அதுக்கு இன்னும் அழகான ஒரு தலைப்பு கொடுத்தார். ஐயா மாதிரி அந்த வார்த்தைகளை சரியான இடத்துல போடுற தலைவர், சிந்தனையாளர் வேற கிடையாது. புரட்டுன்னு சொன்னால் போதாதுன்னு இமாலய புரட்டு, சாதாரண புரட்டு, இமாலய புரட்டு, அதுதான் மிக முக்கியம். அதுவே இலக்கியம். பெரியாருக்கு இலக்கியம் தெரியுமான்னு கேட்குறவங்களுக்கு ஒன்று போதும், அதுதான் மிக முக்கியம். தலைவர் கொடுக்குறதே இமாலய புரட்டு, இமாலய புரட்டு அப்படின்னார். வராமல் மிகப்பெரிய அளவிற்கு அந்த இமாலய புரட்டு என்னன்னா அதை உள்ளே எழுதியிருப்பார். ஆய்வுகளை எடுத்து சொல்லி, தரவுகளை எடுத்து சொல்லிவிட்டு இந்த புரட்டில் சமஸ்கிருதங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு அவர் எதையும் அப்படியே அக்குவேற ஆணிவேராக பிரிக்கிறது தான் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு அணுகுமுறை. அதில் அங்கே மிகப்பெரிய சமஸ்கிருதம் நன்றாக சமைக்கப்பட்டது, ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஏற்கனவே ஒழுங்கு இல்லை. அதுக்கு முன்னாலே எது இருந்ததுன்னா சமஸ்கிருதம் ஆதி மொழின்னா அது மட்டும்தாங்க இருந்திருக்கணும். அது அல்லவே. அதுக்கு பதிலாக இருந்தது பிராகிருதம். பிராகிருதத்துக்கு தலைவர் உண்டு, இலக்கியவாதி உண்டு. பிராகிருதத்துக்கு இலக்கிய சொற்கள் உண்டு, தனி இலக்கியங்கள் உண்டு மிகப்பெரிய அளவுக்கு. இதை நாம் சொல்லுவதை விட சோமலே போன்றவர்கள், நமக்கு அப்பாற்பட்ட கருத்து உள்ளவர்கள் சொன்ன அண்மையில் கூட படிச்சிடலாம், ஆதாரத்தோடு சொல்லணும் மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே இந்த சமஸ்கிருதம் தான் ஆதி மொழி, சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் மொழின்னா சமஸ்கிருதமே தனித்த மொழி கிடையாது. எப்படி இந்த செம்மொழிங்கிறது நாங்கள் ஏற்கனவே இருந்துட்டோம்னு சொல்லி ஒரு பித்தலாட்டமான பிரச்சாரத்தில் வைத்துக்கொண்டு பிறகு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்து அந்த தகுதியை பெற்று கலைஞர் அவர்கள் வாங்கிய விற்பாடுதான் பிறகுதான் அடுத்த ஆண்டு அதிகாரபூர்வமாக சமஸ்கிருதம் என்பதற்கும் எங்களுக்கும் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜுங்கிற உத்தரவு போடணும் ஒன்றிய அரசு, டெல்லியில் இருக்கிற அரசுன்னு கேட்ட விற்பாடு இதுக்கு தமிழ் செம்மொழிக்கு கதவு திறந்த விற்பாடு தான் வடமொழிக்கே உள்ளே போகிற இடந்து. இதுதான் வேடிக்கை. ஆனால் அங்கே கோயிலில் அவன் மூடிட்டான், அவன் திறக்கிற தயாராக இல்லை. அவ்வளோ இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரு பெருந்தன்மை. நான் அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு வரி என்னன்னா, நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே போயிட்டு இருந்த புல்லுங்கிறது பாருங்க, அது ரொம்ப கோடியில் ஒப்பட வேண்டிய ஒரு சொல். தர்பை புல்லுக்கும் அங்கே கிடைக்கிறது, அதுதான் ரொம்ப மிக முக்கியமான அந்த வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இலக்கியம்
பெரியாருக்கு இலக்கியம் தெரியுமா, மற்றது தெரியுமா? அதில் நம் முதல் பிரச்சனையை புரட்சி கவிஞர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக 2 சீல வந்தவர் செல்வாமா, அதாவது வடமொழியா அப்படி சொல்ல மிகப்பெரிய அளவிற்கு வந்தவர் மொழியா செந்தமிழ் செல்வமா, அது ஒன்று தனியாக எழுதினது. அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னாலேயே கூட அவர்கள் சில கேட்டலும் கிளத்தலும் உயிரில் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு மிக முக்கியமான பகுதி சொல்கிறேன். இலக்கியம் என்பது லட்சியம் என்ற வட சொல்லின் திரிபு என்று உரைப்போரின் கூற்றை மறுத்து, இலக்கியம் என்பது தமிழ் சொல்லே. புரட்சி கவிஞர் ஏன்னா அவர் அவ்வளோ மாதிரி மிக ஆழமாக அந்த தமிழ் ஆய்வுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய புரட்சி கவிஞருடைய இலக்கண இலக்கிய அறிவை யாரும் கேள்வி கேட்க முடியாது. மிக முக்கியமாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனால தான் இவருக்கு பெரியார் சொன்னால் கூட பெரியார் நான் படித்தவர், ஐயா நானே படித்தவரில்லை. காமராஜர் ஒரு முறை சொன்னப்போ அழகாக, காமராஜர் பெரியார்லாம் பட்டறிவு, படிப்பறிவை விட அழகான பட்டறிவு உள்ளவர்கள் மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட பட்டறிவில் காமராஜர் சொன்ன பதில் மாதிரி தான் ஐயா சொன்னார். காமராஜர் படிக்காதவர்னு மேடையில் பேசினாங்க அந்த காலத்தில், அரசியல் மேடைகளில். காமராஜர் அதுக்கெல்லாம் பெரிய அளவு பதில் சொல்ல, நான் எப்போ படித்தவன்னு சொன்னேன்னு கேட்டேன். அதுதான் அவ்வளோதான் தவிர இதுதான் அந்த பட்டறிவான கேள்வி, அதுக்கு மேலே பதிலே இல்லை. மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதில் கூறாங்க. ஆகவே அது மாதிரி அதனால தான் ஐயாவை நான் சொல்ல புரட்சி கவிஞர் அவர்கள் எடுத்துக்காட்டுவதனுடைய நோக்கம் அதுதான். இலக்கியம் என்பது தமிழ் சொல்லே என்று கேட்டலும் கிளத்தலும் என்னும் பதில் சுட்டி காட்டி இருக்கின்றார் புரட்சி கவிஞர். இந்த அரங்கத்துக்கு பதிவு செய்யணுவதற்காக எடுத்துக்கொண்டார். போராது இலக்கியம் என்பது அச்சொல் உணர்த்தும் பொருள் குறித்து இலக்கம் குறி. அதாவது ஒருவன் எந்த இடத்தில் அம்பு விட வேண்டுமோ அந்த இடம் இலக்கம். இதுதான் புரட்சி கவிஞர். அந்த இடம் இலக்கம். எந்த இடத்தை அடைய வேண்டுமோ அந்த இடம் இலக்கம் என்று விளக்கம் தந்தார். எனவே இலக்கியம் ஏதாவது ஒரு கோட்பாட்டில் எழுத வேண்டும். இலக்கு பிளஸ் இயம், அதுதான் ஒரு கோட்பாடு, ஒரு குறிக்கோள். அதை எடுத்துக்கொண்டு யார் எழுதுகிறார்களோ, யார் எழுதுறதுக்காக எழுதுறது அப்படின்னு இல்லை. எப்படி நாம் எழுத்தாளர்களுக்கு விளக்கம் சொல்லும்போது எழுதுகிறவர்கள்லாம் எழுத்தாளர் இல்லை, எழுதுகிறவர்கள் எழுத்தர்கள் யார், அவர்கள் எழுத்தர்கள் அவ்வளோதான். தவிர எழுத்தாளர்கள் என்பது சொல்லும் போதே எழுத்தை ஆள்பவர்கள், அதுதான் மிக முக்கியம். எழுத்தை அவர்கள் ஆள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் அது எப்படி அது மாதிரி இலக்கியவாதிகள் என்று சொல்லும்போது எந்த இடத்தை அடைய வேண்டுமோ அந்த இடம் இலக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது. எனவே சமூகத்தினுடைய இலக்கு அதை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இலக்கியம்னா எது இலக்கியம்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க, இலக்கியத்தையே சிறை பிடிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம பழைய காலத்து புலவர்கள் மற்றவர்களாக இருந்தாங்கன்னா இலக்கியம்னா அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும். இலக்கியம்னா அது நமக்கு தெரியாத இருக்கணும். இலக்கியம்னா சுலபத்தில் புரியாமல் இருக்கணும். இப்படி வைத்துக்கொண்டு ஒரு தவறான ஒரு போக்கை மக்கள் மத்தியில் அதை பண்ணாங்க. ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் அறிவு சில பேருடைய தனி உடைமையாக ஆக்கப்பட்டது, ஏகபோக உடைமையாக இருந்தது. அதனால் பரவுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அது போட்டு விட்டது. ஆனால் எல்லா மக்களுக்கும் அது கிடைக்கணும்னு சொல்லும்போது அதனுடைய வாய்ப்புகள் எப்படி மறந்துருக்கின்றன என்று சொல்லும்போது நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்னா, இலக்கியம் இந்த குறிக்கோளோடு போகக்கூடியது. எழுதுகின்ற எந்த எழுத்தாக இருந்தாலும் கருத்தாக இருந்தாலும் அது காலத்தை வென்றதாக இருந்தால் அது இலக்கியம்தான். லிட்ரேச்சர் இஸ் தி ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ். இதுதான் எமர்சன் என்ற ஒரு அறிஞருடைய கருத்து. சிறந்த எண்ணங்களுடைய உயர்ந்த எண்ணங்களுடைய சிறந்த தொகுப்பு தான் இலக்கியம். உயர்ந்த எண்ணங்களை நல்ல அழகாக அது கவிதையில் இருக்கலாம், அது உரைநடையில் இருக்கலாம், அது பாட்டாக இருக்கலாம், வெறும் இசைப்பாட்டாக இருக்கலாம், எந்த உருவத்தை வேண்டுமானாலும் அது பெறலாம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியில் அதற்கு ஒவ்வொரு வகையான சூழல் இருக்கலாம். அதெல்லாம் இலக்கியம்தான். நம்மளுக்கு அது இலக்கியம்னா குடியிருக்கூடாது. இன்னும் கேட்டால் ஒரு வியப்பான செய்திகள்
நம்ம ஒரு அதிகமாக சிந்திக்காத காரணத்தினால இலக்கியத்தில் முதல்ல எப்படிப்பட்ட அது இலக்கியம் வந்தது என்று சொன்னால் 2000 வருடத்துக்கு முன்னாலே இதெல்லாம் தான் இருக்கு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல இலக்கியத்தினுடைய தோற்றமே வாய்மொழி இலக்கியம். வாய்மொழி இலக்கியம் அதுக்கு தான் மற்றவர்களை அழைக்கிறோம். ஏன்னா நான் இதை மேற்கோள் காட்டுறது இதெல்லாம் நாமே சொல்லலாம். தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய சொந்த சிந்தனை, ஏன்னா ஒப்பற்ற சுய சிந்தனையாளர் தந்தை பெரியார். ஆகவே அவருடைய அந்த கருத்துக்கள் நீங்கள் இந்த பின்னணியை வைத்துக்கொண்டு ஐயாவை அணுகினா அவர் இலக்கியவாதியா இல்லையான்னு அப்புறம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே அந்த இலக்கண வாய்ப்புகள் என்னென்ன வரலாறுகள் என்பதை முதல்ல எடுத்து சொல்கிறேன். இது தமிழ்நாட்டு மக்களின் மரபும் பண்பாடும் என்று சோமலே அவர்கள் எழுதினது. இவர் சோமலே அவர்கள் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது கூட கடைசியாக அவர் மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய பயண இலக்கியங்கள் மற்றது எல்லாத்தையும் செய்வார். நம்ம ஆழ்ந்த நுண்ணறிவாளர் மிக முக்கியமாக. அப்படிப்பட்டவர் ஒரு சிறந்த தமிழ்நாட்டு மக்களின் மரபு பண்பாடுன்னு எழுத வைத்து நம்முடைய முல்லை முத்தையா அவர்கள் இந்த புத்தகத்தை அவரை எழுத வைத்து சிறப்பாக எழுதி ஒரு பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு பகுதி. முதல் பகுதியே இது ஆரம்பத்தில் எழுதினார். இந்த கோமலை அவர்களை பற்றி அவர் எழுதி வாங்கி அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு இப்போ முதல் பதிப்பு இப்போ தான் அந்த தொகுப்பே வந்திருக்கு. நவம்பர் 23 முல்லை பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா அதிகமான பல பேருக்கு தெரியாது, அதனால் இது செய்கிறது. வாய்மொழி இலக்கியம் முதல்ல இலக்கியம் தோன்ற நேரத்தில் வாய்மொழி இலக்கியம். அதனால தான் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்க முடியுமான்னு தெரியல. முடிக்கலன்னா பரவாயில்ல, அதை நம்ம நீட்டலாம். எழுத்து வடிவமான தமிழ் மிக பழமையான, அதில் இருக்க செய்தியை சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் அதற்கும் முற்பட்டது தமிழ் இலக்கியம். இப்போ இலக்கியங்கிறது என்னங்கிறது ரொம்ப ஆழமாக செஞ்சால் அதற்கும் முற்பட்டது தமிழ் இலக்கியம். ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் பாடபேதங்கள் இருப்பதே அதுக்கு சான்று. 8 தொகை, 11 கீழ்கணக்கு முதலிய தொகை நூல்கள் முதலில் உருவான போது அவை எழுத்து வடிவில் உருவாகவில்லை. கவனிக்கணும். இலக்கியமே அதனால்தான் வாய்மொழி இலக்கியம். பல பேருக்கு இலக்கியம்னா என்னன்னா, இலக்கியம்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும், இலக்கியம்னா இப்படி இருக்கணும், இலக்கியத்துக்கு ஒரு சுலமாக புரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த இலக்கணம் இருக்கு பாருங்க, இவரெல்லாம் வகுத்து கொண்ட இலக்கணம் இருக்கு பாருங்க. அந்த இலக்கணத்தை பற்றி நம்ம கவலையே படாமல் இதுலேயும் அவர்களுக்கு சிறையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்கிற மாதிரி உள்ளே இருக்கிற பறவைக்கு அக்கா அக்கா சுதந்திரம் அக்க அப்படின்னு கேட்குறப்ப வெளியே விட்டார்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பில் வர வேண்டும். 8 தொகை 11 கீழ்கணக்கு முதலிய தொகை நூல்கள் முதலில் உருவான போது அவை எழுத்து வடிவில் உருவாகவில்லை. அவற்றை காதால் கேட்டவர்கள், கவனிங்க, இதுதான் ஆரம்பத்தில் தந்தை பெரியாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அவருடைய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்களாகவே இருப்பது, சிதைவு இல்லாமல் இருப்பதற்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு இருக்கிற சூழல் தான். அன்றைக்கு இருந்த பல பெரிய நூல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் செவிவழப்பட்டு அவள் சொல்லி அது பதிவான பிறகுதான் வந்திருக்கு. அதுதான் மிக முக்கியம். அவைகள் எழுத்து வடிவில் உருவாகவில்லை. அவற்றை காதால் கேட்டவர்கள் நினைவில் வைத்திருந்து பிறகு எழுதி கொடுத்தனர். எழுத்து கண்டுபிடிப்பாடு எழுதி கொடுத்தனர். அவற்றின் தொகுப்பு வகைப்படுத்தியும் தொகைப்படுத்தியும் இன்று நமக்கு அறிமுகமான நிலையில் தொகை நூலுருவம் பெற்றுள்ளது என்று. எனவே நான் வாயார பாடல்களை பாடியவர் பல வகையாவர். சான்றாக பாணர், கூத்தர், பொருணர், விரலியர், புலவர், அகோனர், அகவலர் ஆகியவற்றை குறிப்பிடலாம். மனதில் தோன்றிய கருத்தை வெளியிட நாவும் வாயுமே அவர்களுக்கு கருவிகளாக கிடைத்தன. அதுதான் மிக முக்கியம். முதல்ல பேனாவோ எழுத்தோ கிடையாது. அதுதான் மிக முக்கியம். அப்போ வந்தவர்கள் இலக்கியம், அதுதான் வாய்மொழி இலக்கியம். சிந்திப்பாங்க, அவங்க என்ன சிந்திச்சாங்களோ அதுதான் வாய்மொழி இலக்கியம். இந்த காலகட்டத்துக்கு பிறகே அறிஞர்கள் நூல் இயற்றும் காலம் உண்டாயிற்று. இதுதான் ஆரம்பமானது. வேருக்கு போகணும், அதுதான் மிக முக்கியம். வேர்களிலிருந்து நம்ம வர்றோம் மிக முக்கியமாக. ஆகவே வாய்மொழி புலவர்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதியின் வரலாற்றையும் தாங்கள் பழகிய மக்களிடம் பேசி தெரிந்து கொண்ட கதைகளையும் அடிப்படையாக கொண்டு தங்கள் கருத்துக்களை கவிதைகளில் உருவாக்கினார்கள். பாணர்,
பாட்டுக்களை இசையோடு பாடுவதில் இணையின்றி விளங்கினர். இவர்களில் சிலர் யாழ் என்னும் இசைக்கருவியின் துணை கொண்டு பாடியதால் யாழ்ப்பாணர் என்று பெயர் பெற்றது. யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நம்மால் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப யாழ்ங்கிறத காணாக போயிடும். பண்பாட்டு படையில் யாழ் மறைக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. இப்ப யாழ் கிடையாது. வார யாழ் என்ன 6 வகையான யாழ்கள் என்று சொல்லி மிகப்பெரிய மகர யாழ் இப்படி வரிசையா உண்டு, ஒவ்வொன்றும் இத்தனை உண்டு. இந்த யாழ்ங்கிற கருவியாவது மனசுல வருமா? தோன்றி வரக்கூடிய அளவு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கிறது? அந்த பண்பாட்டு படையெடுப்பு எவ்வளவு மோசமானது என்பதை புரிந்து கொள்வதற்காக இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றோம், ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றோம். யாழ், யாழ்ப்பாணம், மகர யாழ், இந்த யாழ், அந்த யாழ்னா அப்படிப்பட்ட ஒரு யாழ் இருக்கு. அதுல அந்த இடத்துல அது என்ன வந்தது? வீணை வந்தாச்சு, சரஸ்வதி வீணை. பாரதி புதுமை பாரதி புதுமை சொன்ன கூட பாரதி கண்டது வீணை. பாரதிதாசன் இந்த இயக்கத்தை வந்ததுனால அவர் கண்டது யாழ். அதாவது மீண்டது, மீட்பு. அதுதான் இலக்கியம். இந்த இலக்கியத்தினுடைய சிறப்பு என்னங்கிறதுனா, துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, யாழ் எடுத்து நீ நல்லதோர் வீணை செய்து நவங்கட புழுதியில் தெரிவது. ரெண்டையும் எடுத்து பாருங்க. இப்ப எது இந்த 2 சொற்கள் அதை சாதாரணமா படிச்சுட்டு போனா சொற்கள் 2 போராட்டம். அதுல ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. அந்த பண்பாட்டு படையெடுப்ப தன்னுடைய குருநாதர் தனக்கு வழிகாட்டி மிகப்பெரிய அளவிற்கு பேசக்கூடிய புரட்சி கவிஞர். பாரதியை திருத்தினாரா, மாற்றினாரா, எதிர்த்தாரா, வெளுத்தாரான்னா காரணம் பெரியார். அந்த இடத்துல எது வருது? அந்த உணர்வு, தமிழின உணர்வு என்று காப்பாற்றப்பட்டது. இதுதான் இலக்கியத்தினுடைய இலக்கு, இயம், குறிக்கோள். அவருடைய குறிக்கோள் அந்த பண்பாட்டு படையெடுப்பிலிருந்து வரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இப்போ அந்த யாழ்ப்பாணம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு யாழ்ப்பாணம் தான் இருக்கு, யாழ் கிடையாது. யாழ்ப்பாணத்திலே யாழ் கிடையாது. அங்கதான் சரஸ்வதிக்கு வீணை கையில கொடுத்து வெள்ளை தாமரை பூவிலும் இருப்பாள், அவ்வளவுதான், தவிர வேற ஒன்றும் இல்லை. அது சரஸ்வதிக்கு சுலபமா எந்த தையல்காரரும் அவ்வளவு சீக்கிரம் கழிக்க முடியாது. மிக முக்கியம் ஏன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த சூழ்நிலைகள் கூறாமை. ஆகவே தான் எதிர்ப்படாத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காலை வருகிற நேரத்தில் பண்பாட்டு படையெடுப்புகளை எடுத்துக்கொண்டு போகிற இப்படி ஒவ்வொன்றாக ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு நேரத்தை கருதி நான் சில செய்திகளை தொட்டு காட்ட விரும்புகிறேன். இது வாய்மொழி இலக்கியத்திலிருந்து தொடங்கியது. ஆரம்ப காலத்துல பாட புத்தகங்கள் கிடையாது. ரொம்ப பெரிய அளவுல யாராவது நாம் நன்றி செலுத்தணும்னா அத்தனை பேர் எந்த மதத்தவராக இருந்தாலும், எந்த கருத்துள்ளவராக இருந்தாலும், சமஸ்கிருதத்துக்கே என்ன பேருங்க, வேதத்துக்கு என்ன பேருங்க? எழுதா கிளை, வாய் வழியா. அதுதான் மிக முக்கியம். சொல்லணும் வேணாம், ஏன்னா அவனுக்கு எழுத தெரியாது, எழுதக்கூடிய வாய்ப்பு இல்லை. இவர் சொல்றார் உப அத்தியாயங்கிற சொல்லுக்கு என்ன அத்தியாயம் சொல்ல கூட இருக்கிறவர் திரும்பி சொல்றது, அதுதான் உப அத்தியாயம், வேற ஒண்ணுமே இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு எத்தனை இலக்கியங்கள், வாய்மொழி இலக்கியம், பழம்பொருள் இலக்கியம் பாருங்க, எழுத்தாணி, அதுக்கப்புறம் தான் வருது. அது ஓலைச்சுவடி. இந்த ஓலைச்சுவடியில என்ன ரொம்ப மிக முக்கியமான, அது மூலம்னா மிக பழைய இதெல்லாம் அத்தனையும் நாம ஓலைச்சுவடியில் தான் எடுத்துக்கோம். பண ஓலைச்சுவடியில் தானே மிக முக்கியமாக வந்திருக்கு. அந்த பண ஓலைச்சுவடியில வரக்கூடிய அந்த வாய்ப்புகளில் அவர்கள் நினைக்கலாம். ஏன்னா புள்ளி போட முடியாது. மிக முக்கியமாக அந்த எழுத்தாணியை வச்சுட்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்தார்கள். பெரிய அளவிற்கு நாம் எல்லோரும், அத்தனை மொழிகள், அத்தனை இலக்கியவாதிகள் எல்லோரும் நன்றி செலுத்த வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் தான் ஜான் கூடன் பார்க். இந்த அச்சு எந்திரத்தை கண்டுபிடிச்சாரு பாருங்க, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதை கொண்டு நீங்கள் இறக்குமதி சீக்கன் பாலியை முதல்ல அது மதத்துக்கு தான் பயன்படும். மதம் அதான் மிக முக்கியமாக பைபிள், விவலியம்,
அப்புறம் இதெல்லாம் பயன்படுத்த உடனே மிகப்பெரிய அளவிற்கு. இதில் ஒரு வியப்பான ஒரு செய்தி, வால்மீகி ராமாயணத்தை சென்னையில் அந்த காலத்தில், ஏன்னா சென்னையெல்லாம் நமக்கு ஆந்திராவெல்லாம் சேர்ந்து இருந்ததுனால ஒரு செய்தியை படித்தேன் நான். கம்போஸ் பண்ணுறப்ப அதை தொகுத்தவருக்கு பாருங்கள், சமஸ்கிருதம் ரொம்ப புனிதமாக இருக்கும். அதில் வேறு யாரும் பண்ணக்கூடாது, பிராமணால் மட்டும்தான் கம்போஸ் பண்ணி அதை எடுக்கணும். ஏன்னு கேட்டால் அது மற்றவங்க சூத்திரால் பண்ணால் அது சரியாக வராது சமஸ்கிருத வாய்ப்பு அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் சொன்னார்கள்னு கம்பாஸ்டர்கள் அவர்களே தேடினாங்க அப்படின்னு. மிகப்பெரிய அளவுகள்லாம் ஆச்சரியமாக இருக்கு போகிறாங்க. இலக்கியம் எங்கே போய் இடிக்குது பார்த்தீங்களா? ரொம்ப மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாய்ப்புகளை கொண்டு அந்த வந்த நேரத்தில் பாட புத்தகத்திலே சைனா போரி இருக்கக்கூடிய அளவுக்கு முதல்ல அங்கே தான் தயாரானதுக்கு. அச்சுக்கு முன்னாடி வெறும் களிமண் இருக்கு பாருங்க, இந்த களிமண்ணில் எழுத்துக்களை உருவாக்கி அந்த களிமண்ணில் அதையே அடித்து, இப்போ எப்படி கட்டைகளை வைத்து கொண்டு நம்ம ஆரம்பத்தில் நம்ம அலுவலகத்தில் கூட உண்டு, விடுதலை கூட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டைகள் இருக்கிறோம். அதுதான் வந்து வால் போஸ்டர்கள்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய எடுத்து சொல்லுவாங்க மிகப்பெரிய அளவு. ஆகவே அதை அந்த காலத்தை தயாரித்தவர்கள் அரசர்கள் மத்தியில் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, கல்விங்கிறது மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு என்று வாய்ப்பாக அங்கே அரசர்களோடு ஆக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயர் ஜாதியாக ஆக்கி கொண்டு மனு தர்மத்தில் மற்றதை ஆக்கி கொண்டிருக்கா. அது வேறு ஒரு செய்தி, அது நீளமாக போகல. அப்படி வரும்போது இந்த எழுத்தாணி, அதற்கு அடுத்தது சீனாவில் முன்னால் களிமண் பயன்படுத்திய, அது மூலம் தான் இலக்கியங்களே ஆரம்ப காலகட்டம் இருந்தது. பிறகு எழுத்து, அச்சு, நடைமுறை எல்லாமே வந்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு பல செய்திகள் வரும்போது இலக்கியம் என்று வந்தால் குழந்தை பருவத்தில் இருந்து மனிதனுடைய இயற்கை மரணம் வரையிலே பார்த்துட்டு இருக்கா. பல்வேறு காலகட்டங்களில் வரக்கூடியது எத்தனையும் இலக்கியம்தான். வாழ்க்கை என்பதை பின்னியது தான் இலக்கியம். வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது இந்த உலகம் இல்லாத வேறு உலகம் அப்படின்னு நினைத்து கொண்டு முதல்ல இந்த உலகம் அதை பற்றி பாடினது தான். இலக்கு என்பது அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கிறத அதை வடித்தெடுத்து மக்களுக்கு ஒரு அறிவு விளக்கத்துக்காக வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு பாருங்க. அந்த இலக்கம் முதல்ல குழந்தை இலக்கியம். குழந்தை இலக்கியம், அந்த குழந்தை இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா தாலாட்டு குழந்தை. அதில் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு மற்றது என்ன மிகப்பெரிய அளவுக்கு வந்ததை விட அந்த தாலாட்டு, புரட்சி கவிஞர் அவர்களுடைய தாலாட்டுக்கு பாருங்க, பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கூட தாலாட்டு எழுதியிருக்காரு, கவிதையில் பார்த்துக்கிறாரு. இந்த தாலாட்டு என்று சொல்வதற்கு தாலாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறையில் வருகிற நேரத்தில் காதல் இலக்கியம், வாழ்க்கை துணை. நம்ம வெளியே தமிழர்களுடைய பெருமைக்கு என்ன, அகநானூறு புறநானூறு வீரம் அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கு வேடிக்கையாக அண்ணா அவர்களை பற்றி கூட சொல்லுகிற நேரத்தில் ஒரு முறை சொன்னார். அண்ணாமலை நகர்லேயே மற்றவர்கள் வந்து கொண்டு கண்ணதாசனும் மற்றவர்கள் எல்லாரும் அண்ணா கலைஞர்கள்லாம் போனார்கள்னு ஒரு நிகழ்ச்சிகளை சொல்லுவார். எந்த அளவுக்கு அது சரியானதுன்னு தெரியாது, ஆனால் அழகாக இருக்கிறது அவ்வளோதான். தவிர அப்போ நடந்ததா அல்லது மற்ற இடங்கள் நடந்தாங்கிறதுக்கு கவலை இல்லை. ஒரு ஆள் அவர் திடீர்னு கண்ணதாசனுக்கு ஒரு சந்தேகம் வந்து கேட்டார்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் அண்ணாவை பார்த்து, என்ன அண்ணா நீங்கள் வந்து அகநானூருக்கும் புறநானூருக்கும் என்ன வித்தியாசம் அதுன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் ரொம்ப வேடிக்கையாக அவர் சொன்னாங்க, புறநானூறு எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளலாம், அகநானூறு யார்ட்டையும் 2 பேருக்கு மேலே பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படின்னு அவர் முக்கியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இலக்கியம் சொன்னாருன்னு சொல்லுவார். எப்படி இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக மட்டும் இதை சொல்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை இலக்கியங்கிறது தான் மிக முக்கியம். நம்ம இலக்கியத்தை பொறுத்தவரை இந்த மேல் உலகம், மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், இதெல்லாம் பெரிய அளவு. பின்னால் பண்பாட்டு படையெடுப்பு உள்ள நுழைஞ்ச உடனே அவைகளுக்கே தொகுக்கப்பட்ட காலத்திலேயே உள்ளே அந்த படையெடுப்பு நடந்து போச்சு. அதுதான். அதனால் சங்க இலக்கியங்களில் கூட மிக முக்கியமாக 2 பகுதிகள் வரும். அதுதான் நம்முடைய புலவர்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டியது. நம்ம இந்த மாதிரி புதுமை தென்றல், புதுமை இலக்கிய தென்றல் அப்படின்னு நம்ம வைத்துக் கொண்டிருப்பதனுடைய அடிப்படை என்னன்னா, புதுமை இலக்கியமாக இருக்க வேண்டும். இலக்கியம் புதுமைப்படுத்தப்பட வேண்டும். இலக்கியத்தை பற்றிய பழைய கருத்துகள், தவறான கருத்துக்களை நாம் சுட்டி காட்ட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட துணிச்சலா செய்யணும். இதுக்கு மற்றவர்கள் ஏற்கிறார்களா இல்லையாக்கிறத பற்றி கவலை இல்லை. மக்கள் பின்னாலே நாம் செல்பவர்கள் அல்ல, மக்களை நம்பினாலே அழைத்து வருவர்கள் தான் சுயமரியாதை இயக்கம்.
ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்குற நேரத்தில் காதல் இலக்கியத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி கவிஞர் மாதிரி அந்த அமைப்புகள் காதல் நினைவுகள்னு ஒரு சின்ன புத்தகம் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். அவருடைய சொற்கள் அந்த இலக்கிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் மற்றவர்கள்லாம் சொல்லுகிற நேரத்தில் கூட அவருடைய இந்த இலக்கியத்தை அந்த உணர்வுகளை அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறேன். அதெல்லாம் நிறைய ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அத மிகப்பெரிய அளவுக்கு வள்ளுவருடைய அந்த காமத்துப்பால் அந்த விளைவுகள் காலை அனுப்பி பகலெல்லாம் போதா இப்படிப்பட்ட பல கருத்துக்கள் வந்தா கூட ரொம்ப மிக முக்கியமா அது ஒரு வரியில காதல் நினைவுகள்ல ஒரு 2 வரி வரும். காத்து கொண்டிருக்கிறார்கள்னு வரக்கூடிய இடத்துல கூட அது அடுத்த கட்டத்துல என்ன செய்தார்ன்றத எப்படி அந்த அந்த துறையிலே கூட இலக்கில ஒரு புதிய இலக்கோடு அதை மாற்றி காட்டினார்கள் என்பதற்காகத்தான் புதுமை இலக்கிய தென்றல் என்று வருகிற நேரத்திலே சொல்லுவோம். மிகப்பெரிய அளவுக்கு வருகிற போது முல்லையிலே சிரித்தபடி ஒரு வரி, முல்லையிலே சிரித்தபடி தென்றலிலே சொக்கி முன்னடியும் பெயர்க்காமல் இன்னும் இருக்கின்ற பொல்லாத மாலைக்கு பொக்கிடமோ இல்லை. முல்லையிலே சிரித்தபடி தென்றலிலே சொக்கி முன்னடியும் பெயர்க்காமல் இன்னும் இருக்கின்ற பொல்லாத மாலைக்கு போக்கிடமோ இல்லை. இன்னும் மாலையே அது போகல அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய அளவுக்கு இதுதான் பேசுறாருன்னு இல்லை. அடுத்தபடியா உணர்வென்னும் பெரும்பதம் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உணர்வு எனக்கு நீ என்ன பண்ண, நாட்டுக்கு என்ன பண்ண, சமுதாயத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு உணர்வுகளை கேட்டோம். அதுதான் புரட்சி கவிஞருடைய இலக்கியத்தில் இருக்கிற ஒரு தனித்தன்மை. அதுதான் புதுமை இலக்கிய தென்றல்னு நாம் சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு வருகிற போது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னா சித்திரை சோலைகளே புரட்சி கவிஞர் பார்ப்பார். எல்லாருமே பார்த்தீங்களே, ஆனால் சித்திரை சோலைகளே மிகப்பெரிய அளவுக்கு சோலைகளை பார்க்கணும். நம்ம கவிஞர்கள் மற்றவங்க எல்லாம் அந்த சோலைகளுக்குள்ள கொண்டு போய் விட்டா, அதுவும் காதலன் காதலியை கொண்டு போய் விட்டா உடனே அங்கே உடனே நான் சொன்ன மாதிரி உடனே காதல் அங்கே காதலி இப்படி வந்தாங்க, காதலிக்கு கூந்தலுக்கு அது மனம் உண்டா இல்லையா, இது என்ன இதுக்கு உண்டா அது உண்டா இது உண்டான்னு போட்டா இது சமூகத்துக்கு என்ன விளைவு ஏற்படும், நம்முடைய சிந்தனையில என்ன புரட்சியை உண்டாக்கும். அதுதான் மிக முக்கியமா வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் வருகிற போது நண்பர்களே, அதில் அதுதான் பெரியாரிடம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அந்த தாக்கம், பகுத்தறிவு இயக்கத்தினுடைய தாக்கம், தந்தை பெரியாரிடம் புரட்சி கவிஞர்கள் சேர்ந்து புரட்சி கவிஞராக ஆனதுடைய விளைவு சித்திரை சோலைகளே அப்படின்னு பார்த்தார். அதில் நடக்கிற காதலர்கள், அதில் ஏமாற்றிட்டு போகிறவன் மற்றவன் இந்த மாதிரி எல்லாம் பெரிய அளவுக்கு வரல. மிகப்பெரிய அளவுக்கு சித்திரை சோலைகளே உமை திருத்த இப்பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே. அதுதான் மிக உடனே அங்கே உழைச்சவன் இந்த சோலையை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு. அதுதான் நீங்கள் சோலையில் உடனே ஒரு காதல் என்ன விடுறது, ஒரு காதலியை பார்க்க பேசுறது, அங்கே அவங்கள வர்ணிக்கிறதுங்கிறது பழைய முறை. ஆனால் இலக்கோட இந்த இலக்கியத்தை இலக்கோடு செய்ய வேண்டும். இலக்கு இயம், அதுதான் ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு, உணர்வு உண்டாக்க வேண்டும். உணர்வனும் பெரும்பரம் அடுத்த பக்கத்திலே இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு போனார்கள் என்று சொல்லும்போது அற்புதமான ஒரு வகையில சித்திர சோலைகளை திருத்த பாதைநிலை எத்தனை தோழர்கள் ரத்தம் புரிந்தனரோ உங்கள் வேதிநிலை. உழைச்சா பாருங்க அந்த தொழிலாளி அவருடைய உழைப்பை நினைவுபடுத்திக் கொள்ளும். எனவே இந்த வாய்ப்புகள் அதுதான் இந்த இயக்கம். இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு பயன் பெற்றவர்கள் யாராவது தந்தை பெரியார் அவர்களுக்கு நினைக்கிறார்களா? அண்மையில் கூட நான் குழந்தையில பேசும்போது ஒரு கருத்து கேட்டேன். சுயமரியாதை இயக்கத்தால் தந்தை பெரியாருடைய உழைப்பினால் தொண்டினால் பயன்பெறாத ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் உண்டா? சொல்ல முடியுமா உங்களால்? இல்லையா, நான் பயன்படவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னும் கேட்டால் உயர்ஜாதியினராக கருதப்படக்கூடிய சொல்லிக் கொண்டிருக்கிற பார்ப்பனர்கள் கூட பயன்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் பயன்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பயன்பட்டிருக்கிறார்கள், எல்லாரும் பயன்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு தெரியாமே அதை பயன்பட்டிருப்பார். ஆகவே தான் இலக்கியம் என்பதற்கே ஒரு நல்ல கருவி. எப்படி ஊசி போடுறோமோ, எப்படி மருந்து கொடுக்குறோமோ, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்று வரக்கூடிய வாய்ப்பு. எனவே அதனால குழந்தையா இருக்கும்போது அந்த கருத்துக்களை சொல்லி தாளாட்டுவதற்கு பயன்படுத்திலிருந்து ஆரம்பிச்சு
பிறகு வளர்ந்த கட்டம். அதுக்கு அடுத்தது நேரத்தினுடைய சுருக்கத்துக்காக நான் சொல்றேன். மிக முக்கியமாக செத்து போன உட்பாடு கூட நம்ம நாட்டில் வாய்மொழி இலக்கியத்தில் எவ்வளவு வலிமையா இருக்குன்னா ஒப்பாரி. இந்த ஒப்பாரி இருக்கு பாருங்க, அது மிக முக்கியமா. அண்மையில் இப்ப நம்ம ரொம்ப படிப்பு அதிகமாகிறதுனால அதுக்கு ஒரு பெரிய ஒரு கேடுதான். அது மாதிரி நம்ம தாய்மார்கள் கிராமத்து பெண்களை போய் பார்க்கணும். இங்க அது மிக முக்கியமா. யாராவது செத்து போன ஒப்பாடு மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஒப்பாரிகள் இருக்கு பாருங்க. அந்த ஒப்பாரிகள்லாம் சாதாரணமான ஒப்பாரி இல்லை. ஒப்பாரியே ஒரு இலக்கியம், அதை யாரும் மறுக்க முடியாது. ரொம்ப பேர் அங்கே என்ன வாழ்க்கை முடிஞ்சு போனாங்க. அந்த ஒப்பாரி இலக்கியத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஒப்பாரி உண்டு. கிராமங்களில் இன்னும் கேட்டால் கூலிக்கு மாரடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தென் மாவட்டங்களில் மற்ற இடங்களில் கிராமங்களில் எல்லாம் கூலியை கொடுத்துருவாங்க. இந்த மாரடிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த ஒப்பாரி இருக்கிற தமிழில் இருக்கக்கூடிய அளவிற்கு தாலாட்டில் தொடங்கி மரணம் அடையக்கூடிய காலகட்டத்தில் வருகிற போது அந்த ஒப்பாரி வருகிற நேரத்தில் ஒப்பாரியை எப்படியெல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அதுவும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு, சரி திரைத்த பாடல்கள் எல்லாருக்கும் ரொம்ப எடுப்பான பாடல்களாக ரொம்ப பேர் பாடுவாங்க. ஆனால் அவர் ரொம்ப சுலபமாக அதிகமான அளவுக்கு தரணும். அவருடைய இயல்பான சிந்தனைகள், ஏன்னா அவருடைய சூழல்கள் அவர்களுடைய சூழல்களை ஒட்டி கொண்டு வருகிற நேரத்தில் அவர் ஒரு அற்புதமான அந்த நடைமுறையில் செட்டிநாடு பகுதி பாருங்க. செட்டிநாடு, அதனால தான் அந்த செட்டிநாடும் செந்தமிழும் சோமதேவ படித்தேன். படிச்சுட்டு வரும்போது ஏற்கனவே என்னுடைய மாமனார் ஒரு செட்டியாராக போனார். ஜாதி அடிப்படையில் இல்லை, அவர் நகரத்தாக இருந்தால் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த கருத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு சொல்லி நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது சொல்லுவார், செட்டிநாடு ஒப்பாரி தான் இப்போ அவரெல்லாம் பாட்டா எழுதுறாருன்னு சொல்கிறாரு. ரொம்ப அவர் சுலபமாக சொன்னார். யாரோ அவரை குறைக்கிறதுக்கு குறைச்சி மதிப்பிடுறதுக்கு இல்லை. அப்போ சொல்லும்போது பார்த்தார். அதில் வருகிற போது எனக்கு வியப்பாக இருந்தது. நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒரு 2 பாட்டை மட்டும் சொல்கிற நேரத்துக்காக சில வரிகள் விட்டு காட்டுறதுக்காக. அப்படி வருகிற போது அதில் 7 அடுக்கு மாளிகையில் ஏற்றிவிட்ட எந்தாயுதம், அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டு 7 அடுக்கு மாளிகையில் ஏற்றிவிட்ட எந்தாயுதம் சொல்றாரு பாருங்க. பாண்டு கேட்டீங்கன்னா சொல்றாரு. ஏன்னா அவர் நாடக நடிகர், அதனால போராடு அந்த அதுதான் விட்டு விட்டு போனா நடி அப்படின்னு அதெல்லாம் வரும் பாருங்க. அத செட்டிநாட்டு ஒப்பாரி, வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் மிக முக்கியம். வீடு வரை உறவு, அதெல்லாம் செட்டிநாட்டு ஒப்பாரி. அதை அப்பவே அந்த போது அவர் எங்கள் வீட்டில் இந்த விவாதம் வந்ததை சொன்னார். ஓ, எனக்கு அப்போதான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் இங்கே சாதாரணமாக. அதை விட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு செய்தி உங்களுக்கு படித்தா வியப்பாக இருக்கும் உங்களுக்கு. சில்லன்று பூத்த திருநெறிஞ்சி காற்றுட பாட்டு பாடுவீங்க. திராவிட பொன்னாட வரும்போது மற்றது முன்னால மிக முக்கியமா சிறுதன்று பூத்த சிறுநெறிஞ்சி காற்றுடைய நில்லென்று சொல்லி நிறுத்த வழி போனீங்க. இது ஒப்பாருங்க. சினிமாவில் எப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரைப்படத்துல இப்ப எவ்வளவு முக்கியமா இருக்கு. புதுமை இலக்கிய தென்றல் இதுதாங்க ரொம்ப மிக முக்கியமான வாய்ப்பு, ரொம்ப வாய்ப்பு. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் மிகப்பெரிய அளவிற்கு நிறைய எடுத்து சொல்லணும். சமூகத்தினுடைய நிலையை அந்த ஒப்பாரியில் அவங்க பிரதிபலிக்கிறாங்க பெண்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவங்க மேடையில் சொல்ல முடியாது, அவங்களுக்கு இழப்புகள் ஆயிருக்கு. ஆனால் அவங்களுடைய குமுறல்களை எப்படி, அதுவும் அவங்க யாப்பு இலக்கணம் இதெல்லாம் மாற்று புளிமா தேமா இதெல்லாம் பாடினா அவங்களுக்கு எழுத பிடிக்கவே தெரியாது அவருக்கு தாய்மாரி. ஆனால் அது பாட்டு சரளமாக வரும். மிகப்பெரிய அளவு எனக்கே வியப்பாக சின்ன வயதிலேயே இந்த இயக்கத்தை வந்ததுனால எனக்கு ஆச்சரியம். சில வீடுகளுக்கு போனால் என்ன பெரிய கவிஞர்கள்லாம் மட்டும் என்ன எழுதி வைக்கிறது அவங்க பாட்டு சொல்லிக் கொண்டிருக்காரு மிகப்பெரிய அளவுக்கு. இங்கே வருகிற போது ஒரு செய்தி, விதவையாகிவிட்டார் ஒரு அம்மையார் அந்த பகுதியில். இதை எழுதியிருக்காங்க இதில். அதனால தான் நான் ஏன்னா நான் இது பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடாதுன்னு அந்தந்த பகுதியில் இருக்கிறத அவங்க எழுதுறதே எடுத்து காட்டணும் மிக முக்கியமாக. ஏன்னா இப்போ எல்லாரும் எங்களை பற்றி பேசிட்டாங்க, அவங்கள பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஆதாரங்கள் அவங்க யார் பேசுனாங்களோ அதை எடுத்து சொல்கிறாங்க. அதனால தானே ஒன்றும் இல்லை. இங்கே வரும்போது வீதியில் வழி வந்தால் விதவையாகிவிட்டதால் இனி அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை நினைத்து புலம்புகிறாள் அந்த பெண்மணி. அவங்க
அந்த குறிப்பாக அந்த பகுதியைக்கார சேர்ந்தவங்க வீதி வழி வந்தால் விலகி வர வேண்டும் என்பார். வீதி வழி வந்தால் வெளியே வந்தால் வீதி வழி வந்தால் விலகி வர வேண்டும் என்பார். வீதி வந்தால் வெட்கமலோ, வீதி வந்தால் வெட்கமலோ, வீட்டில் இருந்தால் துக்கமலோ. வெளியே வந்தாலும் வெட்கம், வீட்டில் இருந்தாலும் துக்கம். எவ்வளோ அழகா, எவ்வளோ எளிமையா, ரொம்ப சாதாரணமாக புரியும்படியா, மிகப்பெரிய அளவுக்கு. வீதி வந்தால் வெட்கமலோ, வீட்டில் இருந்தால் துக்கமலோ. வாசல் வழி வந்தால் மறைந்து வர வேண்டும் என்பார். வாசல் வந்தால் வெட்கமலோ, மறைந்திருந்தால் துக்கமலோ. 4 வரி தான். அந்த உணர்வுகளை கொட்டியிருக்காங்க. வெள்ளை சீலையை கொடுத்து எல்லாம் உட்கார்ந்த உடனே இந்த சமூகத்தினுடைய நிலையை அப்படியே பிரதிபலித்து கொண்டு கொதித்து கொந்தளித்து இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டதுதான் சுயமரியாதை. இதற்கு மாற்றத்தை உருவாக்கியதுதான் சுயமரியாதை. எனவே தான் இது புதுமை இலக்கியத்தன்று மிகப்பெரிய அளவு. எனவே தான் வழக்கமா தென்றல் இனிமையானது. ஆனா அந்த தென்றல் கூட மிக முக்கியமாக சில நேரங்களில் யாருக்கு பயன்படுகிறது? ஒரு குறிப்பிட்ட சாராருக்கே பயன்படுகிறது. அது காதலர்களாக இருக்கலாம், அது மற்ற செய்திகளாக இருக்கலாம். ஆனால் இங்கே மிக முக்கியமாக சமூகத்திற்கு பயன்பட வேண்டும், சமூக எழுச்சிக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த வகையில் இந்த அளவிற்கு நான் இதை விளக்கி சொல்லுகிறேன். இன்னும் நிறைய இருக்குது. கரிசல் இலக்கியம் இருக்குது, கடித இலக்கியம் இருக்குது. கடித இலக்கியம் அதே மாதிரி பேட்டிகள் இலக்கியம் இருக்குது, உரையாடல் இலக்கியம் இருக்குது. இலக்கியம் எத்தனை வகைன்னு சொன்னால் வரிசையாக தானே ஒரு ஆண்டு பூரா அது தொடர்ச்சியாக ஒரு தொடர் கூட்டம் நடத்துவார் மிகப்பெரிய அளவு. அத்தனை இலக்கியங்கள். ஊர் சுற்றி புராணம் இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு. ராகுல சாங்கரித்தியாருடைய ஊர் சுற்றி புராணம் இந்த நூலை எடுத்து பாருங்க. அதை விட என்ன, ஊர் சுற்றி புராணத்துக்கு ஏன் ராகுல சாங்கரித்தியார் போகணும்? நம்ம ஐயாவோடவா? அவரோட பெரிய ஊர் சுற்றி உலகம் சுற்றி மிக முக்கியமாக. ஆகவே இப்படி ஏராளமாக சொல்லிக் கொண்டு போகலாம். இன்னும் கட்டுப்பாடு நீக்கி 15 நிமிஷம் ஆச்சு. ஆகவே தான் போகணும். உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும். இலக்கியங்கிறது என்ன? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம அவனை பார்த்து பெரியாருக்கு இலக்கியம் தெரியும். பெரியாரை இந்த படத்தில் இந்த அரங்கத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் இலக்கியவாதி இல்லை. யார் சொன்னது? விவரம் தெரிந்த நண்பர்கள். வேதனையோடு சொல்லுகிறேன், வெட்கப்படுகிறேன் அவருடைய சிந்தனைக்காக. பெரியார் இலக்கியவாதி இல்லையா? ஒரே ஒரு செய்தி, அதுதான் மிக முக்கியம். நேரத்தின் அருமை கருதி சொல்லுகிறேன். இலக்கியத்தில் ஒப்பாரி இலக்கியத்துக்கு முன்னால இறந்து போனவர்களுக்கு பின்னால நம்ம இரங்கல் எழுதுகிறோம் பாருங்க. அந்த இரங்கல் இலக்கியம் அப்படின்னு இந்த கண்ணன் இரங்கலே ஒரு இலக்கியமா இருக்கு மிகப்பெரிய அளவு. அது 2 வரியா இருக்கலாம், 3 வரியா இருக்கலாம், 10 வரியா இருக்கலாம், கட்டுரையா இருக்கலாம், எது வேண்டுமான இரங்கல் இலக்கியம். லய்யா இலக்கியம், உரையாடல் இலக்கியம், கடித இலக்கியம், பேட்டி இலக்கியம், மிகப்பெரிய நேர்காண இலக்கியம். எல்லாத்துலேயும் கருத்துகள். ஒரு இலக்கு பிளஸ் இயம், ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக வருகின்ற உயர்ந்த சிந்தனைகள், அவ்வளவுதான். அப்படி வருகிற நேரத்தில் பெரியாருடைய இலக்கிய சிந்தனைகள் எப்படி அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஐயா அவர்கள், அன்னை நாகம்மையார் அவர்கள் மறைந்த நேரத்தில் அந்த இரங்கல் எழுதியிருக்காங்க. என்னாலே படிக்க முடியல. மிகப்பெரிய அளவு. இதுவரை இந்த அரங்க மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலயே நம்ம எத்தனையோ பேர் படித்தாத நாம கண்ணீர் விட வேண்டிய அளவுக்கு ஐயா அவர்கள் அதை எழுதியிருப்பார். அதை அப்படி சொல்றேன். அதை விட மிக முக்கிய சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, உயர்நீதிமன்றம் இலக்கு இயம், அதுதான் அந்த அடிப்படையாக திருப்பி வச்சு சொல்றேன். அவர் மேல குற்றச்சாட்டு, ஐயா மேல கோர்ட் நீதிமன்ற அவதூறு, அவமதிப்பு, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்லக்கூடியது. 2 ஐசிஎஸ் அதிகாரி, அவர் தலைமை நீதிபதிக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்துருக்காரு. பிரபலமான தலைமை நீதி, பல தீர்ப்புகளால மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பை பெற்ற PV ராஜமன்னன். உங்க மேல அவதூறு நீங்க பேசுறீங்கன்னு வழக்கு வந்திருக்கு. RS வலையப்பன் ஒரு கலெக்டர், அவரை பற்றி பேசி அதனால உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசாங்கமே வழக்கு போட்டிருக்காங்க. அரசாங்கம் தான் வழக்கு போட்டவங்க எடுத்தது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகளை பற்றி பெரியார் பேசியிருக்காரு. பார்ப்பன் நீதிபதிகள் அப்படிங்கிறதுக்காக
அப்படின்னு அந்த வழக்கு பற்றி வந்தது. உடனே அதுக்கு என்ன பதில்னு கேட்டாங்க. பெரியார் மேலே வந்தவங்க ஐயா அந்த வயதில் எழுதி சொல்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இது ஒரு பெரிய நடந்த செய்திகள். 54, 56 அந்த காலகட்டத்தில் அது புத்தகமாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், புத்தகம் கிடைக்குது. நீதி கெட்டது யாரால் அப்படிங்கிறது முதல் பாகம், 2வது பாகம். ஏற்கனவே இருந்த சின்ன புத்தகத்துக்கு பேர் உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் ஸ்டேட்மெண்ட், பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. சின்ன புத்தகமாக இருக்கும். ஐயாவே எழுதி அப்போ என்ன பண்ணார், ஐயா எழுதியிருக்கிறார். நான் கணம் கோட்டார் அவர்கள், நீதிபதி அவர்களே, நான் எந்த வழக்குலையும் எதிர் வழக்காடுறது அதில் எனக்கு நான் எப்பவும் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வேண்டிய விளக்கம், என்னுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறீங்க நீங்கள், அதுக்கு வேணால் எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, நான் என்னுடைய விளக்கத்தை எழுதி உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். சரி, 15 நாள் அவகாசம். 15 நாள் அவகாசம் முடிஞ்ச உடனே ஐயா அவர்கள் என்ன சொல்ல போகிறார், அவதூறு வழக்கில் பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு நினச்சி இந்த உயர்நீதிமன்ற அறை இருக்கு பாருங்க, இந்த முதல் நீதிபதியினுடைய அறை இருக்க, அந்த அறை தாங்க முடியாத அளவுக்கு வெளியிலலாம் இருக்கிறது. ஒரு 300-400 வழக்கறிஞர்கள் அப்போது பெரிய அளவுக்கெல்லாம் கேட்குறாங்க. ஐயா என்ன இதை ஐயா கொண்டு வந்து எழுப்பார். நீதிமன்றத்துக்கு போனால் கூட தந்தை பெரியாருடைய பண்பாடு எப்படின்னா, அந்த வயதில் கூட ஐயா நிற்பார். என்ன குற்றவாளிங்கிறதுனால நிற்பார். உட்காருங்கன்னு சொன்னால் தான் உட்காருவார். பக்கத்தில் வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஐயா உட்காருங்கய்யா உட்காருங்கயான்னு வாங்க. அங்கே நீதிபதி, நான் குற்றவாளியாக வந்திருக்கேன், நீதிபதி இல்லையா நீங்கள் உட்காருங்கன்னு நீதிபதிகள் சொல்லுவாங்க. ஒரு சேர் போடுங்க அவர் அப்படின்னு உட்காரு படிக்கிறது. நீங்கள் அனுமதிச்சா நான் படிக்கிறேன்னு படிங்கன்ட்டார். அவ்வளோதான். ஒரு அவதூறுக்காக தான் வழக்கு, அதுதான் மிக முக்கியம். ஆனால் பல விஷயங்கள் அதில் பல வழக்குகள் போட வேண்டிய அளவுக்கு செய்திகளை விட்டுறார். எந்தெந்த நீதிபதி எப்போ லஞ்சம் வாங்கினாங்க, பார்க்க நீதிபதிகள் எப்படியெல்லாம் வெளியே வந்தாங்க, அது ரொம்ப அதிகாரபூர்வமான கோர்ட் ரெக்கார்ட் இப்போ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. உள்ளே இருக்க எத்தனை ஆண்டுகளாக மிக முக்கியமாக. அப்படி இருக்கிறத பார்ப்பனர்கள் நீதிபதிகளாக வந்தால், அவர்கள் நீதிபதிகளாக வரும்போது கடும்புலி வாழும் காடே ஆகும் அப்படின்னு ஆரம்பித்து நாங்கள்லாம் புலி வேட்டை ஆடுறோம். அப்போ வரும்போது எங்களுக்கு புலி எதிர்கொண்டு கடிபட வேண்டியது தான், மரண வேண்டியது தான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த பகுதிகளெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு, இல்லை பார்ப்பனர்கள் நல்லவங்க இல்லையா, அவங்களே திருந்தவங்க இருக்காங்களே என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கேள்வியை அவரே போட்டு சொல்கிறாரு. அவர்களை பொறுத்தவரை அவருடைய தர்மப்படி சூத்திரர்களை வேலை வரவிடாமல் அழுத்தணும், அதுதான் அவருடைய தர்மம். அந்த தர்மத்தை தான் அந்த நீதிபதிகள் அவர்கள் அந்த பொறுப்பில் எது வந்தாலும் அது செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப மாறுபட்டவங்க, அதெல்லாம் கிடையாது என்றெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு அதே சொல்கிறார். அந்த எழுத்து நடை 2 வார்த்தை தான். பெரியார் இலக்கியவாதியா இல்லையான்னு கேட்குற அறிஞர்கள், பெரிய பேரறிஞர்கள் இருக்காங்களே, அவங்களுக்காக நான் சொல்கிறேன், ரொம்ப மிக முக்கியமான வாயில் நாக்கில் குற்றம் இருந்தால் ஒழிய தேன் கசக்காது, வேம்பு இனிக்காது. இந்த ஒரு வாக்கியத்தில் இருக்கிற இலக்கியத்துக்கு வேற ஏதாவது சமமாக இருந்தால் ஒரே ஒரு வாக்கியம் சொல்லட்டும், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். வாயில் நாக்கில் குற்றம் இருந்தால் ஒழிய தேன் கசக்காது. தேன் கசக்குதுன்னு ஒருத்தன் சொன்னாங்கன்னா தேனுடைய தன்மை இல்லைங்க, அது நாக்கில் இருக்கிற ஒரு விஷயம். தேன் கசக்காது, வேம்பு இனிக்காது. வேம்பு வேப்பர் இனிக்காது. பிறவியில் அடுத்த வாக்கியம், பிறவியில் மாறுதல் இருந்தால் ஒழிய புலி புல்லை தின்னாது. திடீர்னு புலி புல்லை தின்னா என்ன அர்த்தம்? என்ன வெஜிடேரியன் ஆயிடுச்சு புலி, ரொம்ப நாளாக நான் வெஜிடேரியன் சாப்பாடை நம்ம தரிச்சு போச்சுக்காவா அப்படி. அதில் புலி புல்லை தின்னாது, ஆடு மனிதனை கடிக்காது. அதுபோல வாக்கு நம் பார்ப்பனர்கள் தன்மை. பார்ப்பன உட்கார்ந்து இருக்காருங்க, ஐசிஎஸ் உட்கார்ந்து இருக்காரு. அதான் மிக முக்கியமா படிக்கிறார். இந்த துணிச்சல் எப்படிப்பட்ட துணிச்சல், இந்த தெளிவு எப்படிப்பட்டது, இந்த எழுத்து எப்படிப்பட்ட இலக்கியம், காலத்தை வென்ற இலக்கியம். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதுதான். இது இலக்கியம்னா எது இலக்கியம்? இவர் இலக்கியவாதி என்றால் எவர் இலக்கியவாதிகள்?
முக்கியம். இதை சொல்றதுக்காக தான் இந்த கூட்டத்துக்கு. அது மட்டும் இல்ல நண்பர்களே, அதிகமா இன்னும் ஒரே ஒரு செய்தி. இரங்கல் இலக்கியம். இரங்கல் இலக்கியத்தில் ஒப்பற்ற தலைமை என்பதில் கூட பேசியிருப்போம் பூரா புத்தகம் வந்திருக்கு. ஆனக்கல் அரசரை பற்றி அவருடைய இரங்கல் செய்தி எழுதுகிறார். அதுவும் ரொம்ப சிறப்பாக. ஒவ்வொரு முறையும் அந்த இரங்கல் செய்தியில் அவர் சொல்கிற சொற்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இதுவரையும் தந்தை பெரியார்னா பள்ளிக்கூடம் போனவரா? பள்ளி அறிவு, படிப்பறிவு என்பதை இல்லாமல் பட்டறிவு, அனுபவ அறிவு, பகுத்தறிவு, இதுதான் மிக முக்கியம். அப்படி வந்த நேரத்தில் நாகம்மாள் மறைவு 1933 மே மாதம் மிகப்பெரிய அளவுக்கு 10ஆம் தேதி அவர்கள் மறைந்து 11 எழுதுகிறார். அந்த காலகட்டத்தில் ஐயா அவர்கள் எழுதுகிறார். பல பகுதிகள் முழுமையாக படிக்கிறது இல்லை, எல்லாருக்கும் தெரியும், பாதி பேருக்கு இங்கே தெரியும். மீண்டும் நீங்கள் எடுத்து படிக்கணும். நம்ம தோழர்கள் ஒன்றை வாங்கி கொண்டால் மட்டும் போதாது. எனக்கே ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் மீண்டும் படிப்பேன். மீண்டும் மீண்டும் படிக்கும்போது தான் அறிவினுடைய அந்த எழுத்தினுடைய ஆழம் புரிகிறது. காரணம் என்ன? அது ஒரே மாதிரி எழுத்து தான். 10 வயசுல படித்ததும் அதே தான். இன்னைக்கு 91 வயசுல படிக்கிறதும் அதுதான். ஆனாலும் 91 வயசுல ஏன் அறிவு வளர்ந்துருக்கு, அவரை புரிஞ்சிட்டு இருக்கோம். அது 10 வயதுல 15 வயதுல 19 வயதுல படிக்கிறது வேற. அந்த அளவு அதை உணரக்கூடிய அந்த வாய்ப்புகள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேணும். அதனால பெரியாரை மறுவாசிப்பு செய்யணும், திரும்ப திரும்ப படிக்கணும். நம்முடைய அடிப்படை பெரியாரை மட்டுமல்ல, எந்த இலக்கியமாக இருந்தாலும் இலக்கு பிளஸ் குறிக்கோளோடு எழுதப்படுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டார். ஐயா சொல்றார், ஒவ்வொரு முறையும் இந்த ஒரே ஒரு பகுதியை மட்டும் சொல்லி இந்த அளவுக்கு இந்த உரையை இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். தேவைப்படும் போது நிறைய குறிப்புகள் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு பகுதியை தான் சொல்லியிருக்கேன். தேவைப்படும் போது மற்றவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. நான் எப்போ வேணுமோ அப்போ இடையிடையே நிலையத்துவான் மாதிரி வர்றேன் நான். அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா அப்புறம் என்ன கேளுங்க, அதுதான் மிக முக்கியம். அதனால் மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் வரும்போது இங்கே ரொம்ப சிறப்பு என்னன்னா, இங்கே சொல்கிறார், ஒரு எழுதுகிறார், நாகம்மாள் உயிர் வாழ்ந்ததும் வாழ ஆசைப்பட்டதும் எனக்காகவே ஒழிய தனக்காக அல்ல. ஒரு வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கையில் இருவருடைய அந்த வாய்ப்பு எப்படி இருக்கணும், வாழ்க்கை துணை நலங்கிறதுக்கு இந்த ஒரு வரி போதும். அதை எனக்காகவே ஒழிய தனக்காக என்று நான் ஒவ்வொருவரையும் என்பதை நான் ஒவ்வொரு வினாடியும் நன்றாய் உணர்ந்து வந்தேன். நான் உணர்ந்திருக்கேன். நான் ஒன்றும் அவங்ககிட்ட அதிக நேரத்தை செலவு பண்ண முடியல. பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற சிக்கலே இதுதான். பொது தொழில் இருக்கிறவர்களுக்கு இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு நிறைய அவங்கள்ட்ட நான் பேச முடியாது. நமக்கு இருக்கிற கடமைகள் மற்றது அவங்களுக்கு நம்ம தனிமைப்படுத்தப்படுறோமே நினைப்பாங்க. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சொல்லும்போது சொல்றாரு, அதை உணர்ந்தேன், உணர்ந்து வச்சிருக்கிறார். ஆனால் என்னால் உதவி பண்ண முடியலையே. காரணம், எனக்கு அடுத்த வேலை, அடுத்த போராட்டம், அடுத்த ஜெயில், அடுத்த அப்படின்னு நினைக்கிறோம். அந்த இலக்கு அதுதான் சொல்லும்போது ஒவ்வொரு வினாடியும் நன்றாக உணர்ந்து வந்தேன். இவைகளுக்கெல்லாம் இந்த உணர்ச்சியை பாருங்கள். உணர்ச்சி, அறிவு, பகுத்தறிவு எல்லாமே போட்டுக்கொண்டு ஒன்றை கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் இது புதுமை இலக்கியம் மிகப்பெரிய அளவுக்கு. இவைகளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சமாதானம் உண்டென்றால் அது வெகு சிறிய சமாதானமே ஆகும். ஒவ்வொரு சொல்லையும் கவனிக்கிறோம். பெரிய இடத்துல ஒரு புள்ளி கூட அனாவசியமாக தேவையில்லாமல் விடாது. அதுதான் மிக முக்கியம். சொற்கள் முதல்ல அவருடைய சிந்தனை, அதுதான் சிந்தனைக்கு முதலிடம். அவர் சொற்களுக்கு 2வது. அது சொற்கள் அதை பயன்படுத்துகிற கருவி, அவ்வளோதான். அந்த ஒரு சொல்ற அலங்காரம் அது மாதிரி எல்லாம் இருக்காது. ஐயாவிடத்துல வித்தியாசம். ஒரு வாக்கியம் பூரா ஒரு பேராவார் மிக முக்கியம். திரும்ப திரும்ப படித்தாதான் அந்த ஆழம், அந்த அழகு, அந்த சிறப்பு, அதை அத்தனையும் புரிந்து கொள்ள முடியும். அது என்னவென்றால், அடுத்தது நாகம்மாளின் இவ்வளவு காரியங்களையும் நான் பொதுநல சேவையில் ஈடுபட்ட பிறகு பொதுநல காரியங்களுக்கும் சிறப்பாக சுயமரியாதை இயக்கத்திற்குமே பயன்படுத்தி வந்தேன் என்பதுதான். இதை நல்லா திரும்பவும் படிக்கணும். இங்கே நான் சொல்றது மட்டும் கேட்டால் இந்த உடனே உள்வாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது. மீண்டும் படிக்கிறேன். அதென்னவென்றால், நாகம்மாளின் இவ்வளவு காரியங்களையும்
அவங்க செஞ்ச பணிகள் எல்லாமே பூராமே நான் தான் ஒரு வழிப்பாக மாதிரி எனக்காக பண்ணாங்க. நான் அதை மற்ற பணியில் பார்த்து கொண்டிருந்தேன்னு சொன்னேன். நான் பொதுநல சேவையில் ஈடுபட்ட பிறகு பொதுநல காரியங்களுக்கும் சிறப்பாக சுயமரியாதை இயக்கத்திற்குமே பயன்படுத்தி வந்தேன் என்பதுதான். நாகம்மாள் நான் காங்கிரஸில் இருக்கும்போது மறியல் விஷயங்களிலும் வைக்கம் சத்தியாகிரக விஷயத்திலும் சுயமரியாதை இயக்கத்திலும் ஒத்துழைத்து வந்தது உலகம் அறிந்ததாகும். ஆகவே நாகம்மாள் மறைந்தது எனக்கு ஒரு அடிமை போயிற்று என்று சொல்லட்டுமா, ஆதரவு போயிற்று என்று சொல்லட்டுமா, இன்பம் போயிற்று என்று சொல்லட்டுமா, உணர்ச்சி போயிற்று என்று சொல்லட்டுமா, ஊக்கம் போயிற்று என்று சொல்லட்டுமா, எல்லாம் போயிற்று என்று சொல்லட்டுமா, எதுவும் விளங்கவில்லை. இந்த இடத்தை நினைச்சுப்பாரு. ரொம்ப எல்லாம் எப்படி எழுதி சொல்றாரு. இது இலக்கியம். இது இலக்கியம் இல்லைன்னா வேற எதியா இலக்கியம். அதுவும் இரங்கல் வைக்க மிக முக்கியம். எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து கடைசி ஒரு வரி ஊக்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் போயிற்று என்று சொல்லட்டுமா, எதுவும் விளங்கவில்லையே. அவ்வளவுதான். இந்த உணர்ச்சி உச்சக்கட்டம். உடனே அதை சமாளிச்சுக்கிறார் ஒரு பகுத்தறிவாளி. நாம போய் இந்த அளவுக்கு இறங்குறதா அப்படின்னு அந்த சிந்தனை வருது. உடனே அவருக்கு ஒரு வயலாக்கியம், உடனே அந்த எண்ணங்கள் வருது. ஒரு நல்ல பகுத்தறிவாதிக்கு வர வேண்டிய உணர்வுகள். எது எப்படி இருந்த போதிலும் அடுத்தது எது எப்படி, இந்த வார்த்தைகளை கவனிங்க. எது எப்படி இருந்த போதிலும் நாகம்மாள் மறைவு ஒரு அதிசய காரியம் அல்ல. அடுத்த ஒரே நிமிஷம் இது அவ்வளவுதான். ரொம்ப சாதாரணமாகிட்டார். உச்சக்கட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகம்மாள் மறைவு ஒரு அதிசய காரியம் அல்ல, நாகம்மாள் இயற்கை எழுதினார். அடுத்த வாக்கியம், நாகம்மாள் இயற்கை எழுதினார். இதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. நாகம்மாளை அற்ப ஆயுள்காரி என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அன்னைய காலகட்டத்தில் சொல்லிவிட முடியாது. நாகம்மாளுக்கு 48 வயதே ஆன போதிலும் அது மனித ஆயுளில் பகுதிக்கே சிறிது குறைவான போதிலும் இந்திய மக்களில் சராசரி வாழ்நாளாகிய அன்னைக்கு சராசரி வாழ்நாள் 23.5 வயதுக்கு ரெட்டிப்பு என்றே சொல்ல வேண்டும். அன்னைக்கு 23 வயது எப்படி கணக்கு போட்டுறாரு பாருங்க, எப்படி சமாதானம் காட்டுறாரு பாருங்க கொண்டே சொல்ல வேண்டும். செத்தால் சிரிக்க வேண்டும். அடுத்த வாய்ப்பு, செத்தால் சிரிக்க வேண்டும், பிறந்தால் அழ வேண்டும். எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி அது உள்ள இருக்கிறார் பாருங்க. செத்தால் சிரிக்க வேண்டும், பிறந்தால் அழ வேண்டும் என்கிற ஞான மொழிப்படி தத்துவம் அதுதான். என்ற ஞான மொழிப்படி நாகம்மாள் செத்ததை ஒரு துக்க சம்பவமாகவும் ஒரு நஷ்ட சம்பவமாகவும் கருதாமல் கேட்டுகிறார். கருதாமல் அதை ஒரு மகிழ்ச்சியாகவும் லாபமாகவும், இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வர்றாங்க, அதுதான் அதை ஒரு லாபமாகவும் எண்ணி பாருங்க. எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு பெரிய மா மனிதம். இது சாதாரண விஷயம் அல்ல. மா மனிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் லாபமாகவும் கருத வேண்டும் என்றே நான் ஆசைப்படுகிறேன். ஆசைப்படுவது மாத்திரமல்ல, அதை உண்மை என்றே கருதுகிறேன். உண்மை என்றும் கருதுகிறேன். எப்படி எனில், அதுக்கு விளக்கம், எனது வாழ்நாள் சரித்திரத்தில் இனி நிகழப்போகும் அத்தியாயங்களோ சிறிது விசேஷ சம்பவங்களாகவும் இருந்தாலும் இருக்கலாம். இனிமேதான் தீவிரமா இறங்க போறேங்கிறார். அதை நாகம்மாள் இருந்து பார்க்க நேரிட்டால் அந்த அம்மாளுக்கு அவை மிகுந்த துக்கமாகவும் உயரமாகவும் காணக்கூடியதாக இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இருக்காது. அத்துடன் அதை கண்டு சகியாத முறையில் நானும் சிறிது கலங்கக்கூடும். ஆதலால் நாகம்மாள் மறைவால் எனக்கு அதிக சுதந்திரம் ஏற்பட்டதுடன் குடும்ப தொல்லை ஒழித்தது என்ற உயர் பதவியையும் அடைய இடம் ஏற்பட்டது. இது நிற்க நாகம்மாள் மறைவை நான் எவ்வளவு மகிழ்ச்சியான காரியத்துக்கும் லாபத்திற்கான காரியத்துக்கும் பயன்படுத்தி கொள்கின்றேனோ அந்த மாதிரி எனது மறைவையோ எனது நலிவையோ நாகம்மாள் உபயோகப்படுத்தி கொள்ள மாட்டாள்.
அதற்கு நேரடியாக ஆக்குவதற்கு உபயோகித்துக் கொள்வார். அவங்களால தாங்க முடியாது. அது மாதிரி நான் தாங்கிட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு அடுத்த நாள் போயிட்டார். திருச்சியில் போய் கைதாகிறார். அதுதான் வேடிக்கை. மிகப்பெரிய அளவுக்கு. அதனால் நாகம்மாள் நலத்தையும் கோரி நாகம்மாள் எனக்கு முன் மறைந்தது எவ்வளவோ நல்லது. ஆகவே நண்பர்களே, இதை விட சிறந்த இலக்கியம் வேணுமா? இதை விட இந்த எழுத்து நடை மட்டுமல்ல, கருத்து ஓட்டம், தத்துவங்கள், இந்த ஒரு கட்டுரையில் எப்படியெல்லாம் எழுதணும் மிகப்பெரிய அளவுக்கு. எனவே தான் புதுமை இலக்கிய தென்றல் என்று வரும்போது தென்றல் கூட சில நேரங்களில் நமக்கு மகிழ்ச்சியை தருவதை விட கண்ணீரை தரும் என்பதற்கு இந்த நிகழ்வே எடுத்துக்காட்டு. தொடர்வோம். நன்றி. வாழ்க பெரியார். வாழ்க.